ஓகே. சார் ஆடியோபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. பேசுறது கேக்குதா? கிளியர்? ஓகே. ஸ்க்ரீன் விசிபிளா தெரியுதா? பிடிஎஃப் வந்து பாருங்க உங்களுக்கு. கிளியர் தானே? ஓகே. இப்ப வந்து டிஸ்கஷன் டக்குன்னு முடிச்சுருவோம். முடிச்சுட்டு ஸ்லோப் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. இப்ப என்ன டிஸ்கஷன்னா, யூனிட் டெஸ்ட் 1க்கான டிஸ்கஷன் தான். எஸ்எஃப்டி, பிஎம்டி இன்னைக்கு காலைல முடிச்சிருப்போம். அதுக்கான டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து 11 மணிக்கு அனுப்பியிருப்பேன். அதுக்கான டிஸ்கஷன் நாளைக்கு ஈவினிங் இருக்கும். ஒரு ஒரு கிளாஸ் ஃபுல்லா எடுத்துக்க மாட்டேன். எவ்வளவு நேரம் வருதோ அதுக்கு தகுந்த மாரி. இப்ப இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கொஸ்டின்ஸ் தான். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். டக்கு டக்குன்னு டிஸ்கஷன் போயிரும். ஓகே. டிஸ்கஷன் எதுக்காண்டி அப்டின்னா, நீங்க டெஸ்ட் எழுதிட்டு உங்களுக்கு தெரியணும்ல. ஆன்சர் ரைட்டா, தப்பா அப்டின்னு தெரியணும்ல. அதுக்காண்டி. அதுக்கடுத்து டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம். இல்ல ப்ராப்ளம் வந்து தெரியாம இருக்கலாம். இல்ல ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. எப்படி கொஸ்டின ரீட் பண்ணி, அதுல அப்ளை பண்ணி சொல்யூஷன் பண்ணன்ற ஆன்சர் கொண்டு வரது அப்படிங்கிறது டவுட் இருக்கலாம். இந்த கொஸ்டின பார்க்கக்கூடிய விதங்கிறது உங்களுக்கு வேற மாரி இருக்கலாம். அந்த குறைகளெல்லாம் நீங்க நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா, டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா டிஸ்கஷன் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். இந்த டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே, நீங்க வந்து எது எதுக்கு நீங்க சைடு பை சைடு வந்து ஓஎம்ஆர் ஷீட் வச்சுக்கிருங்க. டிக் பண்ணிட்டே வாங்க. எது ரைட்டு, எது தப்புன்னு. தப்பா இருக்கிறதெல்லாம் ரவுண்ட் பண்ணிக்கிருங்க. அத வந்து அப்புறம் வந்து நீங்க அத கரெக்ஷன் பண்ணிக்கிருங்க. அந்த தப்பு திருப்பி இன்னொரு டைம் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஃபுல் டெஸ்ட்லயோ, மாடல் டெஸ்ட்லயோ அந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா, அந்த தப்பு ரிப்பீட் ஆகக்கூடாது. அதுதான் வந்து நீங்க கரெக்ட்டா அந்த தப்பான விஷயத்த வந்து நீங்க திருத்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஜஸ்ட் இப்ப ரவுண்ட் அப் பண்ணிட்டு இப்போதே லைட்டா ஆன்ஸர பார்த்துட்டு அதே கொஸ்டின மாடல் டெஸ்ட்ல கேட்கும்போது தப்பு பண்றீங்க அப்படின்னா, அது நீங்க கரெக்ட்டா அப்டேட் பண்ணலன்னு அர்த்தம். அத மைண்ட்ல வச்சுக்கிறணும். ஓகே. ஓகே. ஸ்டார்ட் பண்ணிறலாம். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஃப் எ ஷாஃப்ட் ஆஃப் டயாமீட்டர் Dன்னு குடுத்துட்டான். லென்த் வந்து Lன்னு குடுத்துட்டான். ஹஸ் பீன் லோடட் ஆக்சியலி. அப்ப சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்னாவே ஒரு பார் தான் எடுக்க போறோம். ஆக்சிஸ்ல தான் லோட் ஆக்ட் ஆக போகுது. டென்சிலோ இல்ல கம்ப்ரசிவ். ஓகே. லோடட் ஆக்சியல். இந்த ரேஷியோ ஆஃப் வீதம் கேட்கிறான். எது எதுக்கு அப்படின்னா, சேஞ்ச் இன் டயாமீட்டருக்கும் டூ ஒரிஜினல் டயாமீட்டருக்கும். அப்ப சேஞ்ச் இன் டயாமீட்டருக்கும் ஒரிஜினல் டயாமீட்டருக்கும் ரேஷியோ கேட்கிறான். இது என்னன்னு கேட்கிறான். உங்களுக்கு தெரியும். இது என்ன சார்? என்ன ஸ்ட்ரெயின்? அதாவது மொத்தம் 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின் இருக்கு. ஒண்ணு லீனியர்ன்னு சொல்லுவாங்க அல்லது லாங்கிடியூடினல். இன்னொரு ஸ்ட்ரெயின் வந்து லேட்டரல் ஸ்ட்ரெயின். அப்ப இந்த டயாமீட்டரோ, திக்னஸோ, பிரெத்தோ அதுல வந்து சேஞ்சஸ பத்தி பேசக்கூடிய ஸ்ட்ரெயின் டைப் வந்து லீனியர்ல வருமா? லேட்டரல்ல வருமா? ஓகே. லேட்டரல்ல வரும். அப்ப இது என்ன சார் அப்டின்னா, லேட்டரல் ஸ்ட்ரெயின். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இதே லென்த்த வச்சு குடுத்துருக்காங்க அப்டின்னா, லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின்னு வரும். சியர் ஸ்ட்ரெயின் தெரியும். உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன பத்தி பேசுறது. அந்த பெர்பெண்டிகுலர் பொசிஷன்லேருந்து நியூ பொசிஷனுக்கு சம் ஆங்கிள் இதாகுறது, மூவ் ஆகுறது. வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் உங்களுக்கே தெரியும். சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம். இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கு ஒரு கியூப்ல ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. 3 ஸ்ட்ரெஸ்ஸுமே வெவ்வேறு தான் இருக்கு அப்டின்னா, ஃபார்முலா சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பிளஸ் சிக்மா ஜெட் வகுத்தல் எக்ஸ் ஸ்மால் 1 மைனஸ் 2 மியூ. இதே 3 ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரே மாரி இருக்குன்னா, 3 சிக்மா வகுத்தல் இ 1 மைனஸ் 2 மியூ. இத நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்திருப்பேன். இதுல ஜஸ்ட் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா என்ன அப்டின்னு தான் கேட்டிருக்காங்க. டெல்டா வி வகுத்தல் வி. சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுது தானே? ஓகே. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன சார்ன்னா, டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டீரியல் ஹேஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேலியபிலிட்டின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மேலியபிலிட்டினா என்னன்னு தெரியணும். மேலியபிலிட்டி ஒன் ஆஃப் த டக்டிலிட்டி தான். இப்ப டக்டிலிட்டினா என்ன செய்வோம்? உங்களுக்கு ஒரு மெட்டல தின் ஒயரா மாத்த முடியுது அப்டின்னா, அத டக்டிலிட்டின்னு சொல்லுவோம். அதே மாரி ஒரு மெட்டல தின் ஷீட் ஆர் தின் பிளேட் அப்படி மாத்துறோம் அப்டின்னா, அத மேலியபிலிட்டின்னு சொல்லிக் குடுத்துருக்கேன். எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ்லயே இருக்கும். அப்ப இங்க என்ன கேட்கிறாங்கன்னா, கீழ்கண்டவற்றில் மேலியபிலிட்டிக்கான இது எது அப்படின்னு கேட்கிறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் மெட்டீரியல் ஹேஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேலியபிலிட்டி. கீழ இருக்கக்கூடிய மெட்டீரியல்ல எது மேலியபிலிட்டில வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரீக் குடுத்துருக்காங்க. ஓகே. ஆர் இங்க வரானா பிரிக். பிரிக்ங்கிறது என்ன மெட்டீரியல் நான் சொல்லிக் குடுத்துருப்பேன். இந்த பிரிக், கான்கிரீட், சிமெண்ட் எல்லாமே என்ன மெட்டீரியல்? ரிட்டெயில் மெட்டீரியல்.
அப்ப இதுல பார்த்தாவே தெரியுது. எது ஒத்தையும் வரும் நமக்கு டக்டிலிட்டில. காப்பர் தான் வரும். அப்ப இந்த காப்பர்ங்கிறது என்ன வரும் உங்களுக்கு? டக்டிலிட்டில வரும். டக்டிலிட்டில இருக்கக்கூடிய ஆல் மெட்டீரியல் மாலியபிலிட்டில வரும். மாலியபிலிட்டி டெஃபினிஷன்ல 2வது பாயிண்ட்டா குடுத்திருப்பேன். சார் கிளியர் புரிதலா இருக்கா? ஓகே, ஓகே. அப்ப காப்பர். சார் டிஸ்கஷன்னா நீங்க டிஸ்கஷனுக்கான மீனிங் என்ன? நீங்களும் கரெக்ட்டா இன்டராக்ட் பண்ணணும். நான் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. டக்கு டக்குன்னு சொன்னீங்கன்னா ஸ்பீடா போயிட்டு அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சிரலாம். ஓகே. அடுத்து ஐடென்டிஃபை த கரெக்ட் எக்ஸ்பிரஷன் அமாங் த ஃபாலோயிங் குடுத்துட்டான். கீழ்கண்டவற்றில் கரெக்ட்டா வந்து புரிந்திருக்கக்கூடிய இது எப்படின்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருக்கான்னா, யங்ஸ் மாடல்ஸ் ஈக்குவல் டூ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் குடுத்திருக்கான். அப்ப இ ஈக்குவல் டூ ஸ்ட்ரெயின் பை ஸ்ட்ரெஸ்ன்னு குடுத்திருக்கான். இ ஈக்குவல் டூ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான் வரணும். ஆனா இங்க என்ன குடுத்திருக்கான்? ஸ்ட்ரெயின் பை ஸ்ட்ரெஸ். அப்ப தப்பு. லேட்டரல் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டூ பாய்சன் ரேஷியோ டூ லாங்கிடுலர் ஸ்ட்ரெயின் குடுத்திருக்கான். பாய்சன் ரேஷியோ ஈக்குவல் டூ லேட்டரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். ஓகேவா? அப்ப இது மூலம் என்ன தெரியுது அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். இந்த லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் இங்க வந்துச்சுன்னா பெருக்கல்ல வந்துரும். அப்ப மியூ இன்டு லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் தான் வரணும். லேட்டரல் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டூ. ஆனா கரெக்ட்டா தானே குடுத்திருக்கான். கரெக்ட்டா? ஓகே. அப்ப லேட்டரல் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டூ மியூ இன்டு லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். கரெக்ட்டா தான் குடுத்திருக்கான். அப்ப இந்த மியூங்கிறது என்ன சார்? மியூக்கான அர்த்தம் என்ன? பாய்சான் ரேஷியோ. இது கரெக்ட் தான். இருந்தாலும் மத்தத செக் பண்ணுவோம். எக்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் என்ன குடுத்திருக்கான்? ஸ்ட்ரெயின் இன்டு ஸ்ட்ரெஸ்ன்னு குடுத்திருக்கான். தப்பு. ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் மேல எழுதிக்கணும் அதான் வரும். அப்ப இது வராது. அதுக்கு லேட்டரல் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டூ பாய்சான் ரேஷியோ டிவைடட் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் குடுத்திருக்கான். தப்பு. என்ன வரணும்? பாய்சான் ரேஷியோ இன்டு லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் வரணும். அப்ப எதுதான் கரெக்ட்? அவன் கேட்டிருக்கிறது கரெக்ட் எக்ஸ்பிரஷன் தான் கேட்டிருக்கான். அப்ப என்ன சார் வரும் நமக்கு? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அடுத்து இஃப் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் இஸ் டென்சைல்னு குடுத்துட்டான். ஓகே. தி லேட்டரல் ஸ்ட்ரெயின் வில் பீன்னு என்னன்னு குடுத்திருக்கான். அதாவது ஒரு பார்ல நல்லா கவனிக்கணும். லாங்கிட்லாம் புடிச்சு இழுக்கிறோம். அப்ப லேட்டரலா வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கிறான். லாங்கிட்லாம் புடிச்சு இழுக்கும்போது டென்சைல்னு குடுத்துட்டான். அப்ப எக்ஸ்பான்ஷன் நடக்க போகுது. அப்ப லாங்கிட்லாம் டென்சைலோட ஆக்ட் ஆகுது அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் நடக்கும். அப்ப லென்த் கூடும். லென்த் கூடுனுச்சுன்னா லேட்டரல் பொசிஷன்ல இருக்கக்கூடிய பிரெத்தும் டெப்த்தும் என்ன ஆகும்? குறையும். அப்ப இங்க கம்ப்ரசிவ் நடந்திருக்கா? டென்சில் நடந்திருக்கா? லேட்டரல்ல. கம்ப்ரசிவ். அப்ப எங்க இருக்கு? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்ப லென்த்ல வந்து டென்சைல் நடந்திருக்கும். உங்களுக்கு ஒரு 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 மெம்பர்ல லோட் ஆக்ட் ஆகுது. இந்த மெம்பர் பெண்ட் ஆகுது. இந்த மெம்பர் பெண்ட் ஆகும்போது நடுவுல ஒரு ஆக்சிஸ் இருக்கும். அதான் என்ன சொல்லுவோம்னா நம்ம நியூட்ரல் ஆக்சிஸ் சொல்லுவோம். நியூட்ரல் ஆக்சிஸ்ல ஸ்ட்ரெஸ் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஓகேவா? அப்ப ஓகே. அவ்வளவுதான் சார். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 5வது கொஸ்டின். If Poisson ratio of a material is 0.5. ஓகே. Then the elastic modulus of the material என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். E வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப மியூ குடுத்துட்டா E கேட்டிருக்கான். அப்படியே ஆப்ஷன பார்த்தா எத வச்சு கம்பேர் பண்ணியிருக்கான்? இதுல சியர் மாடுலஸ், இதுல சியர் மாடுலஸ், இது சியர் மாடுலஸ். அப்ப மியூ இருக்கு, E இருக்கு, C இருக்கு. அப்ப இது 3 ரிலேஷன்ல வரக்கூடிய ஃபார்முலா என்ன? E ஈக்குவல் டூ 2C ஓப்பன் பிராக்கெட் 1 பிளஸ் மியூ க்ளோஸ் பிராக்கெட். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்ப E ஈக்குவல் டூ ஸ் அ ட 2 இன்டு C வச்சுக்கிறங்க. 1 பிளஸ் மியூவோட வேல்யூ என்ன? 0.5. அப்ப 2 இன்டு C 1 பிளஸ் 0.5 1.5ன்னு வரும். 1.5 2ஆல பெருக்குனா 3 வரும். 3 இன்டு Cன்னு இருக்கும். அப்ப E ஈக்குவல் டூ என்ன இருக்கு? சியர் மாடுலஸ்ல எத்தன மடங்கா இருக்கு? 3 டைம்ஸா இருக்கு. அப்ப 3 டைம்ஸ் இட்ஸ் சியர் மாடுலஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அடுத்த கொஸ்டின். 6வது கொஸ்டின் பாருங்க. எ மெம்பர் விச் இஸ் சப்ஜெக்டட் டூ மாடுலஸ் ஆர் ரிஜிடிட்டி G குடுத்துட்டான். ஓகே. கேன் பி எக்ஸ்பிரஸ்டு இன் யூசுவல் நொட்டேஷன் ஆஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். கீழ குடுத்திருக்க ஃபார்முலா பார்க்கும்போது E குடுத்திருக்கான், மியூ இருக்கு, G குடுத்துட்டான். E இருக்கு, மியூ இருக்கு, C ஆர் G ஆர் N எல்லாம் ஒண்ணு தான். சியர் மாடுலஸ் ஆர் ரிஜிடிட்டி மாடுலஸ், மாடுலஸ் ஆர் ரிஜிடிட்டி எல்லாமே ஒண்ணு தான் சொல்லி குடுத்திருக்கேன். நோட்ஸ்லயும் அப்படிதான் எழுதி குடுத்திருக்கேன். இப்ப இது 3 வர்றது இப்பதான் பார்த்தோம் ஒரு ப்ராப்ளம். இது 3 வரக்கூடிய ஈக்குவேஷன் என்ன? E ஈக்குவல் டூ 2G 1 பிளஸ் மியூ. இது எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஆனா இது எப்படி இருக்கு? நல்லா கவனிக்கணும். இப்ப நம்ம இது காமன் ஃபார்முலா. இது எப்படி பிரிச்சு குடுத்திருக்காங்க? எல்லாம் ஈ வகுத்தல்ன்னு இருக்கு. அப்ப ஈ வகுத்தல்ன்னு இருக்குன்னா, அப்ப G ஈக்குவல் டுன்னு இருக்கு. அப்ப G ஈக்குவல் டூ E இந்த 2 இன்டு 1 பிளஸ் மியூ இன்டு வந்துச்சுன்னா வகுத்தல்ல வந்துரும்.
அப்ப என்ன ஆயிரும்? இப்படி வந்துரும். அப்ப இது எங்க இருக்குன்னு பார்க்கணும் ஆன்சர். இது எங்க இருக்குன்னு பாருங்க. அப்படி செக் பண்ணுங்க. E வகுத்தல் 2 இன்டு 1 பிளஸ் மியூ. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான். இதுலயும் வேற ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா குடுத்திருப்பேன். அடுத்து அதே வருதா? ஓகே. வச்சுக்கலாம். மத்த பாடம்லாம் ரிவிஷன் பண்ணி விட்டுருவோம் இதுல. Which of the following expression given the correct relationship between Young's modulus E, bulk modulus K, Poisson ratio mu? E, K, mu வச்சு வரக்கூடிய ஃபார்முலா என்ன? E equal to 3K 1 minus 2 mu. ஓகேவா? இதுல மறந்துடக்கூடாது. 2 mu வரும். அப்ப இது எங்க இருக்குன்னு பாருங்க. E equal to 3K 1 minus 2 mu. எங்க இருக்கு? ஆப்ஷன் A is the correct answer. இதுல வந்து ஆல்ரெடி மேல ஒண்ணு பார்த்தோம். E equal to 2C 1 plus mu பார்த்தோம். இப்ப E equal 3K 1 minus 2 mu பார்த்தாச்சு. இப்ப அடுத்து 2 ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா தான் இருக்கு. என்ன இருக்கு? E equal to 9KC வகுத்தல் 3K plus C. இன்னொரு ஃபார்முலா. mu equal to 3K minus 2C வகுத்தல் 6K plus 2C. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 4 ஃபார்முலா கொடுத்தாச்சு. கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அடுத்து. If a material has identical elastic property in all direction. சார், ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா ஒரு மூலக்கூறுல ஒண்ண வெட்டி அந்த பாயிண்ட் எடுத்தோம்னா எல்லா டைரக்ஷன்லயும் சேம் ப்ராப்பர்ட்டி. எல்லாமே உங்களுக்கு நடத்திட்டேன், எழுதிட்டேன். என்ன வரும் அப்ப? என்ன மெட்டீரியல்? ஐசோட்ரோபிக் மெட்டீரியல். எனி ஒரு பாயிண்ட்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு திசையில வந்து ப்ராப்பர்ட்டி சேமா இருந்துச்சுன்னா ஓகே. அதாவது ஒரு மெட்டீரியல நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்றோம். ஆஃப்டர் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு திருப்பி அத ஒரிஜினல் ஷேப்ப ரீகெயின் பண்ணிருச்சு. ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்த ரீகெயின் பண்ணிருச்சு அந்த மெட்டீரியல் அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? ஓகே. மீட்சித்தன்மை உடையது. ஓகே. ஆர்த்தோட்ரோபிக். அதாவது ஒரு மெட்டீரியல் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல ப்ராப்பர்ட்டி வந்து வேறுபடுது. அப்ப அது என்ன மெட்டீரியல்? அவ்வளவுதான். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் குடுத்திருப்பேன்ல. இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். ஐசோட்ரோபிக் எத்தன வரும்? 2. ஆர்த்தோட்ரோபிக் எத்தன வரும்? 9. அனிசோட்ரோபிக் எத்தன வரும்? ஓகே தானே எல்லாருக்கும்? அவ்வளவுதான். ஓகே. அடுத்து. பல்க் மாடுலஸ் இஸ் சொல்லுங்க. ஓகே மேடம் மாத்திக்கிறங்க. மேடம் இனிமே சொல்றீங்க. ஐசோட்ரோபிக்னா? மேடம் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல அசம்ப்ஷன்லயே ஃபர்ஸ்ட்டே எழுதியிருப்பேனே உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஹோமோஜினியஸ், ஐசோட்ரோபிக், ஆர்த்தோட்ரோபிக், அனிசோட்ரோபிக்னு எழுதியிருப்பேனே. எல்லா திசையிலயும் ப்ராப்பர்ட்டி ஒரே மாரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு. நீங்க ஏன் இப்ப இந்த அளவுக்கு டீப்பா போறீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே அது நடத்திருப்பேன். நீங்க எடுத்து நோட்ஸ் செக் பண்ணுங்க மேடம். ஓகேவா? அ அப்படி டவுட் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிருங்க. லாஸ்ட்டா கிளாஸ் முடியும்போது வெயிட் பண்ணி கேட்டுட்டு போங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து. அப்ப இதுக்கு என்ன? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பல்க் மாடுலஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோன்னு கேட்டிருக்கான். உங்களுக்கே தெரியும். பல்க் மாடுலஸ்க்கான ஃபார்முலா என்ன சொன்னேன்? KE ஈக்குவல் டூ டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அப்ப என்ன கேட்டிருக்கான்? டைரக்ட்டா அவன் கேட்டுட்டான். ரேஷியோ எதுக்குன்னு கேட்டான். அப்ப மேல டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா, கீழ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இருக்கணும். அப்ப டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டூ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இங்க என்ன இருக்கு? டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டூ டைரக்ட் ஸ்ட்ரெயின் தப்பு. டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டூ சியர் ஸ்ட்ரெயின் தப்பு. டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டூ லேட்டரல் ஸ்ட்ரெயின் தப்பு. அப்ப டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டூ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இதா இருக்கு. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? பல்க் மாடுலஸ்ங்கிறது என்ன ப்ராப்பர்ட்டி? ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டி. அப்ப வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வந்து கம்மியாக பல்க் மாடுலஸோட வேல்யூ அதிகரிக்கும். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அடுத்து. அடுத்து 10 பாருங்க. எ ராட் ஆஃப் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஏன்னு குடுத்துட்டான். அந்த ராடோட யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஏவாம். லென்த் வந்து எல்லாம். இஸ் டிஃபார்ம்டு பை டெல்டாவாம். ஓகே. அது டெல்டாவ எப்படி குடுத்திருக்கான் அப்படின்னா, இப்படி குடுத்திருக்கான். 8 இல்ல சார். அது டெல்டா. ஓகே. டைப்பிங் மிஸ்டேக். டெல்டா. ஓகே. இதையும் டெல்டா தான். இதையும் டெல்டா தான். மாத்திக்க கூடாது. ஓகே. அதாவது வென் சப்ஜெக்டட் டு எ நார்மல் ஃபோர்ஸ் Pன்னு குடுத்துட்டான். இந்த யங்ஸ் மாடுலஸ் Eன்னு குடுத்துட்டான். இந்த யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஈஸ்ன்னு கேட்டிருக்கான். கேட்டிருக்கான். நார்மலா உங்களுக்கு தெரியும். ஈக்குவல் டூ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இது டைரக்ட்டாவே ஃபார்முலா உங்களுக்கு நடத்தி எழுதிட்டேன். இதெல்லாம் சொல்றேன். ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா லோட் பை ஏரியா.
ஸ்ட்ரெயினுக்கான ஃபார்முலா சேஞ்ச் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். அப்ப E ஈக்குவல் டூ L மேல போனுச்சுன்னா P இன்டு Lன்னு வந்துரும். கீழ A இன்டு டெல்டா Lன்னு இருக்கும். இது எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு இந்த ஃபார்முலா? PL டிவைடட் பை A இன்டு டெல்டா L. டெல்டா L ஆர் இந்த L. இந்த L. அவங்க குடுத்திருக்க டெல்டா. எங்க இருக்கு? சியா? பாருங்க அப்படி C செக் பண்ணுங்க. மேல P இருக்கு, L இருக்கு, A இருக்கு, டெல்டா L. அப்ப ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அடுத்து. இதுலயே வந்து எப்படி கேட்பான்னா, இந்த சேஞ்ச் இன் லென்த் டெல்டா இருக்குல்ல, இதான் கேட்பான். இந்த சேஞ்ச் இன் லென்த் வந்து ஒரு செல்ஃப் வெயிட்னால எந்த அளவுக்கு எக்ஸ்பாண்டேஷன் நடக்கும்? ஒரு பிரிஸ்மேடிக் பார்ல. ஃப்ரீலி சஸ்பெண்டடா இருக்கக்கூடியதுல. எவ்வளவு இருக்கும்? ஆ காமா L ஸ்கொயர் டிவைடட் பை 2E. காமன் ஃபார்முலா என்ன? WL வகுத்தல் 2A. இது காமன் ஃபார்முலா. இதே கோனிக்கல் பார் எடுத்துக்கிட்டா அந்த பிரிஸ்மேடிக் பார் வந்து கோனிக்கல் பாரா கன்சிடர் பண்ணா ஆ இதே கொஸ்டின் கேட்டிருப்பேன். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். கீழோட இருக்கும்னு நெனைக்கிறேன். அங்க செக் பண்ணிக்கிருவோம். ஓகே. அடுத்து ப்ராப்ளம் ஒண்ணு குடுத்தாச்சு. A bar made 2 into 10 power 5 of a material which has smallest of elasticity மெகாபாஸ்கல் குடுத்துட்டான். அப்ப E யோட வேல்யூ குடுத்துட்டான். அடுத்து and Poisson ratio mu யோட வேல்யூ குடுத்துட்டான். 0.25ன்னு. Which one of the following corresponds to shear modulus of the material? C வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. அப்ப நல்லா கவனிக்கணும். E குடுத்துட்டான், mu குடுத்துட்டான், C கேட்டிருக்கு. அப்ப இது 3 டேர்ம் வச்சு என்ன பண்ணலாம் சார் உருவாக்கலாம்? டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். என்ன வரும்? E equal to 2C open bracket 1 plus mu. ஓகே. அப்ப என்ன கேட்டிருக்கான்? சியர் மாலஸ் தான் கேட்டிருக்கான். அப்ப இந்த C யோட வேல்யூ தான் தெரியணும். அப்ப C என்கிட்ட வச்சுக்கிருங்க. மத்தத கீழ கொண்டு வந்துருங்க. ஏன்னா பெருக்கல் உள்ளது இங்கிட்ட வந்தா வகுத்தல்ல. 2 into 1 plus mu. ஓகே எழுதியாச்சு. E யோட வேல்யூ என்ன? 2 into 10 power 5. ஓகே எழுதியாச்சு. கீழ 2 into ஓப்பன் பிராக்கெட் 1 plus பாய்சன் ரேஷியோட வேல்யூ 0.25 எழுதியாச்சு. அப்ப மேல 2 into 10 power 5 கீழ என்ன இருக்கு அப்படின்னா 2 வெளில இருக்கு. 1 plus 0.25 1.25. ஓகே. 2 into 10 power 5 மேல இருக்கு. 1.25 2ஆல பெருக்குனோம்னா 2.5 கிடைக்கும். கிளியர்? சார் புரியுதா? ஓகே. அப்ப மேல 2 இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா 2 into 10 power 5 இருக்கு. அப்ப நான் என்ன செய்றேன் அப்படின்னா, இந்த 10 power 5லேருந்து ஒரு 0 இங்க குடுக்குறேன். நல்லா கவனிக்கணும். அப்படி இல்லாட்டி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்படி எழுதிக்கிறேன். 2 into 10 power 5 அப்படியே வச்சுக்கிறேங்க. கீழ என்ன இருக்கு? 2.5 2.5 எப்படி எழுதலாம்? அந்த ஒரு புள்ளி ஸ்தானத்த எடுத்துக்கிட்டோம்னா 25 into 10 power minus 1 இருக்குமா? இது எத்தன பேருக்கு புரியுது? கிளியர்? நார்மல் மேத்தமேட்டிக்ஸ் தான். 2.5 எப்படி எழுதலாம்? 25 into 10 power minus 1. 10 power minus 1 மேல போனுச்சுன்னா என்ன ஆகும்? 10 power plus 1 ஆயிரும். கீழ 25 இருக்கும். அப்ப இந்த 2 into 10 20. அப்ப 20 into 10 power 5 வகுத்தல் 25. அப்ப அடிங்க. 5ஆல அடிங்க. 4 5 20. 5 5 25. அப்ப மேல 4 இருக்கு. அப்ப அ ஒரு புள்ளி குத்திக்கிறங்க. 40 வந்துரும். அப்ப என்ன வரும்? 1 5 5 8 5 40. அப்ப 0.8 into 10 power 5. அப்ப 0.8 into 10 power 5. இங்க யூனிட் என்ன குடுத்திருக்கான்? மெகா பாஸ்கல். அப்ப மெகா பாஸ்கல் அப்படியே எழுதிருங்க. அது எங்க இருக்குன்னு பாருங்க. 0.8 into 10 power 5 மெகா பாஸ்கல் எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு? அவ்வளவுதான். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? இதெல்லாம் ஒரே ஸ்டெப்லயே அடிச்சிடணும். இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால நான் இத்தன ஸ்டெப் 2.5 வெளில எடுத்து 10 பவர் மைனஸ் 1 ஒரு ஸ்டெப்பா எழுதி அத மேல கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்திருக்கேன். நம்ப 2 into 10 பவர் 5 எழுதி கீழ 2 into 1.25 வரும்போதே என்ன செய்றேன்னா, ஒரே இதாவே அடிச்சு இங்க முடிச்சிடணும். இப்ப நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். சார் இங்கேயே நீங்க வந்து இந்த 2 கேன்சல் பண்ணியிருந்தா, கீழ 1.25 இருக்கு அடிச்சிருக்கலாம்ல. அப்படி அடிச்சிருந்தீங்க அப்படின்னா, இன்னும் கால்குலேஷன் பெருசா போயிரும். அதனால தான் அத அடிக்காம 2.5ங்கிற சிம்பிள் டேர்ம கொண்டு வந்தேன். ஓகே. அடுத்து. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 12 பாருங்க. த ரேஷியோ ஆஃப் லேட்டரல் ஸ்ட்ரெயின் டூ லீனியர் ஸ்ட்ரெயின் இஸ் நோன் அஸ்ன்னு கேட்டிருக்கான். இப்பதான் மேல பார்த்தோம். என்ன சார் வரும் லேட்டரல் ஸ்ட்ரெயினுக்கு லீனியர் ஸ்ட்ரெயினுக்குள்ள ரேஷியோ? பாய்சான் ரேஷியோ. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாய்சான் ரேஷியோ வந்து லிமிட் எவ்வளவு இருக்கும்? ஒரு எலாஸ்டிக் மெட்டீரியலுக்கு 0 டூ 0.5. இன்ஜினியரிங் மெட்டீரியல் எல்லாத்துக்கும் இதான். பாத்துக்கங்க.
ஓகே. ஏரோஸ்பேஸ்னா ரொம்ப மெல்லிசா பண்ணுவாங்க. அந்த மாரி இடத்துல நெகட்டிவ் வர வாய்ப்புகள் இருக்கு. சொல்லுங்க. டவுட்டா யாருக்கும்? ஓகே. ஏன் எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்கு? ஆன்சர் பண்ணும்போது அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன் பண்ணிக்கிறலாம். ஓகே. மியூட்ல போடுங்க. ஆன்சர் பண்ணும்போது டவுட் இருக்கும்போது ஆன் பண்ணி கேட்டுட்டு டக்குனு மியூட்ல போட்டுருங்க. ஓகே. அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. இந்த பாய்சான் ரேஷியோ ஆஃப் மெட்டீரியல் குடுத்துட்டான் சார். மியூவோட வேல்யூ குடுத்துட்டான். யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ குடுத்துட்டான். ஓகே. இட்ஸ் ரிஜிடிட்டி மாடுலஸ் ஜிஆர்சி யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. அப்ப மியூ, இ, சி இது 3யும் வச்சு நமக்கு என்ன ஃபார்முலா இருக்கும் அப்படின்னா, இப்பதான் பார்த்தோம். என்ன வரும்? 2சி 1 ஓப்பன் பிராக்கெட் அவ்வளவுதான். இப்ப நமக்கு எல்லா வேலையும் குடுத்தாச்சு. சி தான் கேட்டிருக்கான். அப்ப சி எப்பயும் போல வச்சுக்கிருங்க. அப்ப இ இந்த சைடு இருக்கு. 2 இன்டு 1 பிளஸ் மியூ வந்துருச்சுன்னா, கீழ வந்துரும் வகுத்தல்ல. இத எழுதிக்கிறேங்க. இப்ப ஈ யோட வேல்யூ மேல குடுத்துட்டான். எவ்வளவு சார் குடுத்துருக்கான் அப்படின்னா 200 ஜிகா பாஸ்கல்னு குடுத்துட்டான். ஓகே. வகுத்தல் ஜிகா பாஸ்கலோட எழுத வேணாம். ஓகேவா? ஓகே. 200ன்னு எழுதிக்கிறேங்க. ஓகே. அடுத்து கீழ 2 இன்டு 1 பிளஸ் மியூவோட வேல்யூ 0.3. அப்ப கீழ 1 0.3யும் கூட்டினா 1.3. 1.3 2ஆல பெருக்குனா 2.6. ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சிருச்சு. கிளியர்? புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. மேலே 200. இப்ப இந்த 2.6 எப்படி எழுதலாம்? இன்டு 10 பவர் மைனஸ் 1 எழுதலாம். ஒரு புள்ளிய வெளில எடுத்துட்டான். இந்த 10 பவர் மைனஸ் 1 மேல போணுச்சுன்னா, 10 பவர் பிளஸ் 1ன்னு மாறும். அப்ப மேல என்ன சார் இருக்கும் அப்டின்னா, 2000 இருக்கும். கீழ 26 இருக்கும். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? சார் ஓகே தானே? சார் உங்களுக்கு ஓகே தானே? ஓகே. இப்ப நீங்க அடிச்சீங்கன்னா, நீங்க டைரக்ட்டாவே வச்சு பாத்துரலாம். இந்த 20 இப்ப 2026ல அடிச்சோம்னா, இந்த எக்ஸ்ங்கிற ஆன்சர் வரப்போகுது. நீங்க ஸ்ட்ரெய்ட்டாவே இப்ப 77 ஒருவேளை 77 இங்க வந்துச்சுன்னா, அப்ப 26 இன்டு 77 போட்டு பாருங்க. இந்த ஆன்சர் பக்கத்துல வருதா? இல்ல 51 இன்டு போட்டு பாருங்க. 333 இன்டு போட்டு பாருங்க. 125 இன்டு போட்டு பாருங்க. இப்ப என்ன சார் ஆன்சர் வந்துச்சு உங்களுக்கு இப்ப இருக்க அடிக்கும் பொழுது? எவ்வளவு? ஆ ஓகே. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இத சும்மா நீங்க டக்கு டக்குன்னு அடிச்சு கொண்டு வர வேண்டியது தான். இல்லாட்டி இந்த நான் சொன்ன மாரி பக்கத்துல ஆன்சர் வச்சுக்கிருங்க. இது 2யும் பெருக்கி பாருங்க. பக்கத்துல ஆன்சர் எது நியர் பைல வருதோ அத எடுத்துக்கிருங்க. சில தடவ ரவுண்ட் அப்பா கிடைச்சிரும். சில தடவ பக்கத்துல வரும். கிளியர்? புரியுதானே எல்லாருக்கும்? ஓகே. அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்க. இன் எ ரெஸ்ட்ரெய்ன்ட் பிளாட் ஓகே. த ஃபாலோவிங் அப்பியர் அப்படின்னு குடுத்திருக்கான். ரெஸ்ட்ரெய்ன்ட் பிளாட் வந்து இந்த கீழ்கண்டத்துல இதுல வந்து அப்பியர் ஆகும் அப்படின்னு குடுத்துப்புட்டு, ஒரு ஏ, பி, சி, டி, ஈன்னு அது இருக்கக்கூடிய பார்ட் எல்லாம் குடுத்துப்புட்டு, ஆ என்னது? சார் இங்க ஒரு தப்பு நடந்திருக்கு சார். என்னன்னா 14வது கொஸ்டின் ஓகே. 14வது கொஸ்டின் தான் இது. இங்க நம்பர தப்பா போட்டுட்டாங்க 15. சார் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க எல்லாம் 35 கொஸ்டின் தானே வந்திருக்கணும் அப்ப. 36 கொஸ்டினுக்கு ஆன்சர்ன்னு சிலவங்க எழுதி பண்ணுவீங்களே. ஓகே, ஓகே. நான் கவனிக்கல இத. கொஸ்டின் சொன்னதோட அப்புறம் நான் கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஓகே. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, "த கரெக்ட் சீக்வென்ஸ் அக்கரன்ஸ் ஆஃப் திஸ் பாயிண்ட் இஸ்" அப்படின்னு குடுத்திருக்கான். உங்களுக்கே தெரியும். டயகிராம் வரைஞ்சிருப்போம் நம்ப. சும்மா ரஃப்பா போடுறேன் பாருங்க. ஓகே. நான் இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூலயே எடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப உங்களுக்கு என்ன சார் வரும்? இங்க புரொபோர்ஷனாலிட்டி, இங்க எலாஸ்டிக், அப்பர் யீல்ட், லோவர் யீல்ட் இந்த குறிப்பிட்ட ஜோன்குள்ள அந்த பெர்மனன்ட் செட் ஆர் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். அதுக்கடுத்து மறுபடியும் ஸ்ட்ரெயின் கார்டனிங் இந்த பாயிண்ட் வரேன். ஸ்ட்ரெயின் கார்டனிங் இது 2க்குள்ள இடையிலை. அதுக்கடுத்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட். அதுக்கடுத்து இது 2க்கும் இடைப்பட்ட ஜோன் வந்து நெக்கிங் ஜோன் ஆர் சாஃப்டனிங் ஜோன். லாஸ்ட் பிரேக்கிங் பாயிண்ட். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? சொன்ன ஆர்டர் புரியுதா? ஓகே. இப்ப 1, 2 குடுத்துக்கிறோமா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் சீக்வென்ஸ் அக்கரன்ஸ் ஆஃப் த அப்ப கேட்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்தே எடுத்துக்கலாம். அசெண்டிங், டிசெண்டிங்ன்னு குடுக்கல. அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சார் இருக்கும்? லிமிட் ஆஃப் புரொபோர்ஷனாலிட்டி. இது இவனுக்கு 1 குடுத்துருவோம். 2வது எலாஸ்டிக் லிமிட். வரிசையா இருக்கு போலயே. ஓகே. யீல்ட் பாயிண்ட், அல்டிமேட் ஸ்ட்ரென்த் பாயிண்ட். ஆ ஓகே. அப்படியே பாருங்க. அப்படியே வரிசையாவே இருக்கு ஆன்சர். ஏ, பி, சி, டி, இ. எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப கலர் மாத்திக்கிறேன். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து அடுத்து என்ன அப்படின்னா, எ யூனிஃபார்ம் பாராப் லென்த் எல். ஓகே. கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ. ஓகே. அண்ட் மெட்டீரியல் டென்சிட்டி ரோ இஸ் சஸ்பெண்டட் வெர்டிகலி ஃப்ரம் ஒனியன்.
ஆக்சிலரி எலாங்கேஷன் ஆஃப் த பார் வில் பீன்னு குடுத்துட்டான். சார் என்ன குடுத்துருக்கான்? ஒண்ணு ஃப்ரீயா சஸ்பெண்டடா இருக்கான். அப்டின்னா என்ன அர்த்தம்? டியூ டூ செல்ஃப் வெயிட்டால ஒத்தே தான் அது எக்ஸ்பான்ஷன் நடக்க போகுது. அந்த ஆக்சில் எலாங்கேஷன் எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். அப்ப உங்களுக்கு கண்ண மூடிட்டு ஃபார்முலா வந்து என்ன வரும் உங்களுக்கு? யூனிஃபார்ம் பார் லென்த்ன்னு குடுத்துட்டான். கோன்னா யூனிஃபார்ம் பார் லென்த் வராது. ஏன்னா கோ கோ கோனோட செக்ஷனு இங்க ஒரு மாரி இருக்கும். இங்க ஒரு மாரி இருக்கும். இங்க ஒரு மாரி இருக்கு. இங்க ஒரு மாரி இருக்கு. இங்க ஒரு மாரி இருக்கு. இங்க 0 லாஸ்ட்டா. கோனோட ஷேப் இப்படிதான் இருக்கும். அப்ப நார்மலா யூனிஃபார்ம் செக்ஷன்னா பிரிஸ்மேட்டிக் பார் தான். இத இங்க வெட்டினாலும் ஒரே சைஸ் தான். இங்க வெட்டினாலும் ஒண்ணு தான். இங்க வந்தாலும் இங்க வெட்டினாலும் ஒண்ணு தான். அப்ப யூனிஃபார்ம் குடுத்துட்டாங்க. அப்ப என்ன வரும்? காமா எல் ஸ்கொயர்ட் வகுத்தல் 2ஈன்னு வரும். காமாவோட ஃபார்முலா நான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல நடத்துவேன். காமா ஈக்குவல் டூ ரோ இன்டு ஜி அப்படின்னு வரும். சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேனே? ஓகே. அப்ப இந்த காமாக்கு பதிலா இந்த ரோ இன்டு ஜிய போட்டுறலாம். அப்ப ரோ இன்டு ஜி எல் ஸ்கொயர் வகுத்தல் 2இ. இது எங்க இருக்குன்னு பாருங்க அப்படியே. ரோ ஜி எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2இ. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இப்ப உங்களுக்கு காமா எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2இன்னு நோட்ஸ்ல குடுத்திருப்பேன். ஒருவேளை இந்த காமாவோட வேல்யூ ரோ இன்டு ஜி அப்படின்னு அப்ளை பண்ணா எப்படி வருங்கிறத நான் குடுத்திருக்க மாட்டேன். அதுதான் இந்த கொஸ்டின்ல வந்து கொண்டு வந்திருக்கேன். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா சார்? ஓகே. ஆனா, காமா ஈக்குவல் ரோ இன்டு ஜிங்கிறது 10 யூனிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அத்துப்படி ஆயிரும். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல வரும். நெறைய இடத்துல அது வரும். இந்த காமாங்கிற சாயில் மெக்கானிக்ஸ் வரும். எல்லா இடத்துலயும் வரும். என்னன்னா சாயில் மெக்கானிக்ஸ்ல வந்து ஒரு சில பார்ட் தான் சேர்த்திருந்தாங்க ஜேடிஓக்குன்னா. ஏய்க்கு தான் நல்லா இருக்கும். ஆனா இப்பலாம் 530 சிலபஸ் தனியா சாயில் மெக்கானிக்ஸ்னே குடுத்துட்டாங்க 10வது யூனிட்ல. ஓகே. இப்ப அடுத்து 17வது பாருங்க. வாட் வில் பி த ரிலேஷன் பிட்வீன் இ யங்ஸ் மாடுலஸ், கே பல்க் மாடுலஸ் வென் மியூ பாய்சான் ரேஷியோ இஸ் 0.25. அப்ப என்ன கேட்டிருக்கான்? இ, கே, மியூ குடுத்துட்டு இதுக்கு ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இது 3ம் வந்துச்சுன்னா, இதோட ரிலேஷன் ஃபார்முலா என்ன வரும்? இ ஈக்குவல் டூ 3கே 1 மைனஸ் 2 மியூ. இது ஒரு ரிலேஷன் ஃபார்முலா இதான். எழுதிட்டேனா? இப்ப நான் அடுத்து என்ன செய்ய போறேன்? ஆப்ஷன பார்த்தாவே தெரியுது. இ ஈக்குவல் டூ அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. எல்லா ஆப்ஷனுமே பாருங்க. இ ஈக்குவல் டூ தான் வருது. அப்ப ஸ்ட்ரெய்ட்டா நம்ம அப்படி கண்டுபிடிச்சா போதும். இயும், கேவும் எப்படி இருக்குன்னு. பாய்சான் ரேஷியோட வேல்யூ அவனே குடுத்துட்டான் 0.25. அப்ப நான் இங்க எழுதுறேன் பாருங்க. 3கே 1 மைனஸ் 2 இன்டு மியூவோட வேல்யூ 0.25. அப்ப 3கே 1 மைனஸ் 2 0.25 ஆல பெருக்குனா 0.5 வருமா? கால் வந்து 2 டைம்ஸ்னா 1/2 தானே? ஓகே. அப்ப 3கே இன்டு 1ல 1/2 போச்சுன்னா 1/2. அப்ப 3ல 3கேவ 1/2யோட பெருக்கும்போது 0.5 ஓட பெருக்கும்போது 1.5 கே. அப்ப இ ஈக்குவல் டூ 1.5 கே. அப்ப இந்த ரிலேஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அடுத்து ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 18. அக்கார்டிங் டூ ராபர்ட் கூக். ஓகே. ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி புரொபோர்ஷனல் டூ ஸ்ட்ரெயின் வித்தின் அப்படின்னு குடுத்துட்டாங்க. அதாவது அக்கார்டிங் டூ ராபர்ட் கூக்னா, ராபர்ட் கூக் சொன்னபடி ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி புரொபோர்ஷனல் டூ ஸ்ட்ரெயின். இது வித்தின் எந்த லிமிட்டுக்குள்ள இருக்குன்னு கேட்கிறாங்க. எந்த லிமிட்டுக்குள்ள இருக்கான்? எலாஸ்டிக் லிமிட். ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. இங்க ஆப்ஷனுக்கு ஓகே. புரொபோர்ஷனாலிட்டி லிமிட் தான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். அது இங்க இல்ல. அப்படிங்கும்போது ஆப்ஷன பார்க்கணுங்க. இருக்கு இல்லையா? இந்த தான் இருக்கே. சார் இந்த தான் இருக்கு. புரொபோர்ஷனல் லிமிட் இருக்குல்ல. புரொபோர்ஷனாலிட்டி, புரொபோர்ஷனல் எல்லாமே ஒண்ணு தான். கிளியர்? ஓகே. அந்த புரொபோர்ஷனாலிட்டி லிமிட் எதுக்குள்ள இருக்கும்? எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ள இருக்கணும். ரொம்ப டக்குன்னு குழம்பிறக்கூடாது. ஹூக்ஸ் லான்னு வந்தாவே 100க்கு 100% வந்து புரொபோர்ஷனாலிட்டி லிமிட் இருந்துச்சுன்னா, அதுதான் அடிக்கணும். புரொபோர்ஷனாலிட்டி லிமிட்டே குடுக்கல அவன். அப்படின்னா, ஒரு வேளை எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ள அது பாயிண்ட் இருக்கு. புரொபோர்ஷனாலிட்டி. அது மீனிங்ல கேட்டிருக்கலாம்னு நாம அத அது அடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் கரெக்ட்டா வரும். இது இல்லாத பட்சத்துக்கு. அப்ப புரொபோர்ஷனாலிட்டி லிமிட் தான் கரெக்ட்டான ஆன்சர். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்க. த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஓகே. இ ஆஃப் ரோல்டு செக்சுரல் மைல்டு ஸ்டில் இஸ் அபௌட்ன்னு கேட்டிருக்கு. உங்களுக்கே தெரியும். நான் குடுத்திருப்பேன். 200 ஜிகா பாஸ்கல்னு சொல்லலாம். இல்ல 2 இன்டு 10 மெகா பாஸ்கல் ஆர் நியூட்டன் பெர் ஓம் ஸ்கொயர்ன்னு சொல்லலாம்னு குடுத்திருப்பேன். அதோட வேல்யூ தான் கேட்டிருக்கான்னு நெனைக்கிறேன். அப்படியே பாருங்க. ஓகே. அதோட வேல்யூ தான். என்ன சார் வரும் இங்க? 200 ஜிகா பாஸ்கல்னு சொன்னாலும் கரெக்ட் தான். இல்ல 2 இன்டு 10 மெகா பாஸ்கல்னு சொன்னாலும் கரெக்ட் தான். இல்ல 2 இன்டு 10 போட்டு மெகா பாஸ்கல் பதிலா
நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் போட்டாலும் கரெக்ட் தான். கிளியர்? ஓகே. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து. அடுத்து இந்த படத்த பாருங்க. இத நான் இது நெனச்சுக்கிட்டே இருந்தேன். ஓகே. அதாவது நல்லா கவனிங்க. நான் வந்து ஸ்ட்ரெய்ட்டா அவங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட்ட மென்ஷன் பண்ணி அதுல எவ்வள ஃபோர்ஸ் ஆர் லோடு இருக்கு அப்படின்னு கேட்பான்னு நான் சொன்னேன். ஆனா என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு படிக்கு மேல அது கண்டுபிடிச்சுப்புட்டு அத வச்சு ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிற மாரி குடுத்துருக்காங்க. அப்படியே கொஸ்டின வாசிக்கிறேன். எ பார் ஹேவிங் எ கிராஸ் செக்ஷனல் ஏரியா 700 mm ஸ்கொயர். அப்ப என்ன குடுத்துட்டான்? கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஸ்ட்ரெய்ட்டா குடுத்துட்டான். அப்ப ஏரியா 700 mm ஸ்கொயர்ன்னு குடுத்துட்டான். ஓகே. இஸ் சப்ஜெக்டட் டூ ஆக்சியல் லோட் அட் த பொசிஷன் இண்டிகேட்டட். ஓகே. மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல பொசிஷன. த வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரெஸ் இந்த செக்மென்ட் கியூஆர் இஸ்ன்னு கேட்டுட்டான். அப்ப கியூ இந்தா இருக்கு, ஆர் இந்தா இருக்கு. அப்ப நம்ப இவன ஒத்தையும் தான் தூக்கணும். இவன ஒத்தையும் தூக்கி, அதுல ஸ்ட்ரெஸ் சிக்மா என்ன இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்னா என்ன ஃபார்முலான்னு தெரியும். ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டூ லோடு பை ஏரியாங்கிறது ஃபார்முலா. கிளியர்? ஓகே. இங்க கீழ ஏரியா 700 mm ஸ்கொயர்ன்னு இருக்கு. மேல லோடு தான் கண்டுபிடிக்கணும் இந்த இதுக்குள்ள. இப்படி கொஸ்டின் குடுத்தாவே நான் என்ன சொன்னேன்? 3ஆ பிரிச்சிருங்கன்னு சொன்னேன். அது குடுத்திருக்கிறதுக்கு தகுந்த மாரி இப்ப 3 பார்ட் குடுத்திருக்கானா, அப்ப இந்த 3 பார்ட்ட தனித்தனியா பிரிச்சிருங்கன்னு சொன்னேன். இப்ப இங்க 63 கிலோமீட்டர் வெளில போகுது. அப்ப இங்க உள்ளுக்குள்ள எப்படி சார் வரும்? இந்த சைடு அதுக்கு சமமா? அவ்வளதான். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஓகே. இப்ப இது ஒண்ணு நமக்கு போதுமே. அப்ப இங்க 63 கிலோமீட்டர்ங்கிறது இங்க டென்சைலா இதா கம்ப்ரசிவா? இந்த இடத்துல. சார் இங்க 63 கிலோமீட்டர் வெளில போகுதுன்னா, அப்ப இங்க 63 கிலோமீட்டர் வெளில தான் போகும். அப்ப இது டென்சைலா இது கம்ப்ரசிவா? டென்சைல். டென்சைல்னா பிளஸ். ஓகே. அது பக்கத்துல உள்ள படத்த பாருங்கவேன். அப்ப 1 கண்டுபிடிச்சா இன்னொன்னு முடிச்சிரணும்னு நான் சொல்றேன். இங்க வந்து எப்படி இருக்குது? 35 கிலோமீட்டர் எப்படி இருக்கு? 35 கிலோமீட்டர் கம்ப்ரசிவா டென்சைலா? என்ன மேடம்? வெளில போகுதா? அப்படி மேடம் நீங்க அப்படி எடுத்துக்க கூடாது. வெளில போகுதுன்னா, இதுக்கப்புறம் எந்த மெம்பரும் கன்டினியூவா இல்ல புடிச்சு வெளில இழுக்குதுன்னு அர்த்தம். இது வந்து இந்த மெம்பர உள்ளுக்குள்ள அமுக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த இடத்துல இப்படி போட்டிருந்தா நீங்க சொல்றது கரெக்ட். கிளியர்? அதாவது உங்களுக்கு உள்ளுக்குள்ளயே மென்ஷன் பண்ணியிருக்கணும் மேடம். உள்ளுக்குள்ளயே மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன? புடிச்சு உள்ளுக்குள்ள இழுக்குது தானே! கம்ப்ரஷன் தானே பண்ணுது. கிளியர்? புரியுதா இல்லையா மேடம் உங்களுக்கு? ஓகே. இங்க வந்து 35 கிலோமீட்டர் எப்படி இருக்கு சார்? இப்படி போட்டிருக்கு 35 கிலோமீட்டர் கம்ப்ரசிவா? இதா டென்சைலா? கம்ப்ரசிவ். ஓகே. மைனஸ். அப்ப இந்த இடத்துல பிளஸ் 63 இருக்கான். மைனஸ் 35 இருக்கான். அப்ப இத கழிச்சா எவ்வளவு வரும்? 28 வருமா? 28. பெரிய நம்பருக்குள்ள வேல்யூ பிளஸ். அப்ப பிளஸ் 28 வருது. அப்ப இந்த படத்துல இந்த இடத்துல என்ன வரப்போகுது? இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த கியூஆர்ல ஒரு சைடு கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துல என்ன வரப்போகுது? பிளஸ் 28னா கம்ப்ரசிவா டென்சைலா? டென்சைல். அப்ப டென்சைல் 28 இங்க வெளில போகுதுன்னா, அப்ப இந்த சைடு எவ்வளவு வேல்யூ வரப்போகுது? அவ்வளதான். லோடு 28 கிலோமீட்டர்ன்னு கண்டுபிடிச்சுட்டீங்க. அப்ப இங்க வாங்க. 28 ஆனா இங்க என்ன குடுத்துருக்காங்க யூனிட்? மெகா பாஸ்கல் இருக்கு. மெகா பாஸ்கல் எப்படி எழுதலாம்? நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர்ட். ஆனா நமக்கு கிலோ நியூட்டன்ல தான் இங்க எல்லாமே குடுத்துருக்காங்க. அப்ப கிலோவ நியூட்டனுக்கு மாத்தணும் அப்படின்னா, கிலோவுக்கு பதிலா இங்க என்ன போடலாம் இன்டு போட்டு? 10 பவர் 3 எல்லாருக்கும் புரியுதா சார்? ஓகே. அப்ப நியூட்டன். கீழ வந்து ஏரியா வந்து 700 எம்எம் ஸ்கொயர். அப்ப கீழ எம்எம் ஸ்கொயர் போட்டுருங்க. ஓகே. இப்ப இந்த 2 ஜீரோக்கு 10 பவர் 3ல இருக்கக்கூடிய 2 ஜீரோ அடிபட்டுரும். அப்ப 10 ஒத்தையும் உண்மையில இருக்கு. அப்ப 1 7 7 2 7 14 3 7 21 4 7 28 அப்ப 4. மேல 4 இன்டு 10 ஒத்தையும் இருக்கும். அப்ப என்ன வரும்? 40 பக்கத்துல நியூட்டன் இருக்கு மேல. கீழ என்ன இருக்கு? எம்எம் ஸ்கொயர் இருக்கு. இந்த நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் பதிலா நீங்க எப்படி போடலாம்? 40 மெகா பாஸ்கல் அப்படின்னு போடலாம். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எவ்வளவு பேருக்கு புரியுது? கிளியர்? ஓகே. ரொம்ப சிம்பிள். நம்ப வந்து ஜஸ்ட் அவன் ஃபோர்ஸ் குடுக்குற மாரி தான் கேட்பான்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப நான் என்ன செஞ்சிருக்கோம் அப்டின்னா, அதுவும் கண்டுபிடிச்சு, ஸ்ட்ரெஸ்ஸும் கண்டுபிடிக்கிற மாரி. அப்ப ஒரே இதுல 2 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுல. ஓகே. அதுக்கு அடுத்து, ஹூக்ஸ்னா ஹோல்ட் கூட்டல் அப் டூன்னு கேட்டிருக்கான். கீழ இப்ப இந்த வார்த்தைய வச்சே கண்டுபிடிச்சுருவீங்க. கண்டிப்பா புரொபோர்ஷனாலிட்டி லிமிட் வந்து உங்களுக்கு கீழ இல்ல. இப்ப என்ன சார் குடுக்கணும்? ஹூக்ஸ் லா வேலிட் ஆகணும். எந்த லிமிட்க்குள்ள வேலிட் ஆகணும்னு கேட்டிருக்கான். எந்த லிமிட்க்குள்ள வரேன்? ஆ எலாஸ்டிக் லிமிட்க்கு.
அப்ப அந்த எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ள வெளியீடாகும். அடுத்து ஓகே. இதுக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க. த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் பாய்சான் ரேஷியோ ஃபார் எலாஸ்டிக் மெட்டீரியல். மேல இப்ப தான் சொல்லிட்டு வந்தேன் இங்க. எவ்வளவு சார் இருக்குன்னா? சரி பாய்சான் வேல்யூவோட ரேஞ்ச் எவ்வளவு இருக்குன்னு அத சொல்லுங்க. எவ்வளவு? 0 டூ 0.5. அதுல என்ன கேட்டிருக்காங்க அவங்க? மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. இதுல மேக்ஸிமம் வேல்யூ எது? ஆ 0.5. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க ப்ராப்ளம். எ ஸ்டீல் சாரி எ ஸ்டீல் ராட் ஆஃப் 30 டயாமீட்டர். ஓகே. டயாமீட்டர் குடுத்துட்டான். அண்ட் 3 மீட்டர் லென்த். ஓகே. லென்த் 3 மீட்டர் குடுத்துருக்கான். அப்ப எம்எம் மாத்தணும். ஏன்னா 30 எம்எம்ல குடுத்துட்டு இது 3 மீட்டர். அப்ப 3 மீட்டர் வந்து எம்எம் மாத்தணும்னா என்ன செய்யணும்? 3 இன்டு 1000. அப்ப 3000 எம்எம். கிளியர் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. ஏன் சார் எம்எம்ல மாத்துனீங்க அப்டின்னா, ஆன்சர் எல்லாமே எம்எம்ல தான் இருக்கு. அது மேல யூனிட் எல்லாத்தையும் எம்எம் மாத்திக்கிறணும். ஓகே. இஸ் சப்ஜெக்டட் டூ அன் ஆக்சியல் புல். ஆக்சியல் புல்னா என்ன அர்த்தம்? புல்னா என்ன அர்த்தம்? இழுக்கிறது. அப்ப டென்சைல் லோடு. அப்ப டென்சைல் லோடு குடுத்துட்டான் அவன். பிடி ஈக்குவல் டூ 50 கிலோமீட்டர். ஓகே. ஆஃப் சாரி இஃப் இ ஈக்குவல் டூ 200 இன்டு 10 பவர் 9 பாஸ்கல் அப்படின்னு குடுத்துருக்கான். நல்லா கவனிங்க. 200 இன்டு 10 பவர் 9 பாஸ்கலாம். பாஸ்கலோட யூனிட் என்ன? மீட்டர் ஸ்கொயர்டு. ஆனா இங்க ஆன்சர் எதுல இருக்கு? ஆ இந்த ஒரு இடம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க. அப்ப கீழ மீட்டர் ஸ்கொயர் இருக்காது. எம்எம் ஸ்கொயரா கொண்டு வரோம்னா, கீழ என்ன வந்துரும்? மேல 200 இருக்கும். இன்டு 10 பவர் 9 இருக்கும். கீழ எம்எம் ஸ்கொயரா கொண்டு வரோம்னா 10 பவர் 6 இன்டு எம்எம் ஸ்கொயர்ன்னு வந்துரும். அப் அப்ப இந்த 10 பவர் 6 10 பவர் 9ல அடிச்சோம்னா என்ன வந்துரும்? ஆர் 10 பவர் 3 இருக்கு மேல. அப்ப 200 இன்டு 10 பவர் 3 நியூட்டன் வகுத்தல் எம்எம் ஸ்கொயர்ன்னு கொண்டாந்தாச்சு. எத? ஈய அப்படியே வச்சுக்கிருங்க. என்ன கேட்டிருக்கான்? த எலாங்கிரேஷன் ஆஃப் த ராட் வந்து கேட்டிருக்கான். சிம்பிள் தான். அப்ப டெல்டா எல் ஈக்குவல் டூ என்ன வரும்? பிஎல் வகுத்தல் ஏஇ. அப்ப பிங்கிறது என்ன சார் அப்படின்னா 50 கிலோமீட்டர். அப்ப என்ன எழுதலாம்? 50 இன்டு கிலோவுக்கு பதிலா 10 பவர் 3 போட்டுக்கலாம். அதுக்கடுத்து எல்லுங்கிறது என்ன குடுத்துருக்கான்? 3000. அப்ப 3000த்த அப்படியே எழுதிக்கலாம். வகுத்தல் கீழ என்ன குடுத்துருக்கான்? 200 இன்டு 10 பவர் 9 10 பவர் 9 10 பவர் 3யா? 10 பவர் 3. ஓகே. ஏரியாவுக்கு என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அப்ப இது வந்து ஸ்டீல் ராடுன்னு குடுத்துட்டான். அப்ப டயாமீட்டர் குடுத்துட்டா என்ன வரும்? ஒரு சர்க்கிளோட ஸ்டீல் வந்து எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். அப்ப இது என்ன ஷேப்ல இருக்கு? டயாமீட்டர். இது சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. இதோட டயாமீட்டர் வந்து 30 எம்எம்னு குடுத்துட்டான். அப்ப சர்க்கிளோட ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? 5 டி ஸ்கொயர் வகுத்தல் 4. அப்ப 5 டிங்கிறது என்ன? நமக்கு 30 ஸ்கொயர்டு வகுத்தல் 4. சார் கிளியர் புரியுதா எல்லாருக்கும்? அப்ப இங்க 5 30 ஸ்கொயர்டு வகுத்தல் 4. அப்ப இது எல்லாத்தையும் அடிக்கணும். 10 பவர் 3 10 பவர் 3 கேன்சல் ஆயிரும். 200ல 2 ஜீரோ 3000ல ஒரு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க 30 இருக்கு. 4 2 2 15 2 30 வந்துரும். இந்த 4 மேல போயிரும். ஏன்னா வகுத்தல்ல இருக்கு. அப்ப மேல 4 போயிரும். அப்ப கீழ இதாயிரும். அப்ப கீழ வந்து 5 இன்டு 30 ஸ்கொயர் இருக்கும். அதே மேல வந்து 50 இன்டு ஆ 15 இன்டு 4 இருக்கும். அப்போ இப்ப 30 ஸ்கொயர் 30 இன்டு 30ன்னு எழுதலாம். ஒரு 15 15 இரு 15 30 அப்படியே வரிசையா இந்த 30ல ஒரு ஜீரோவும் 50ல ஒரு ஜீரோவும் அடி போட்டுரும். 4 2 2 2 4 நீங்க வரிசையா அடிச்சு கொண்டு வந்தீங்க அப்படின்னா, ஃபைனலா எவ்வளவு வேல்யூ வரும்னா, எவ்வளவு வேல்யூ சார் வந்திருக்கு? 1.062 வருதா? ஓகே. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா சார்? ஓகே. பையோட வேல்யூ போடும்போது என்ன போடுவீங்க? ஒண்ணு 22/7 போடுங்க. இல்லாட்டி அத அடிச்சு வரக்கூடிய 3.14 போடுங்க. கிளியர்? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சார் சொல்லுங்க. 22/7 சார். ஓ! சாரி. எழுதியிருக்கிறது 7 போட்டேனா? ஓகே. 22/7 ஓகே, ஓகே. ஆ இது என்னமோ சொல்ல வந்தேனே. ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சார் இதெல்லாம் கால்குலேட்டர் யூஸ் பண்ற மாரி கொஞ்சம் பெருசா இருக்க மாரி ஃபீல் ஆகுது சார் அப்டின்னா, நீங்க சால்வ் பண்ணி பார்க்கும்போது பெரிய சம் சால்வ் பண்ணி பார்த்தா தான், டிஎன்பிஎஸ்ல போய் உட்காரும்போது இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி இதே ஸ்டெப்ல சின்ன சின்ன வேல்யூவ டக்கு டக்குன்னு உங்களால போட முடியும். சார் கிளியர்? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. இங்க இன்ஸ்டிடியூட்ல நடக்கிற யூனிட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 35 கொஸ்டின் இருக்குன்னா, நான் சொன்ன மாரி 20 கொஸ்டின் ஈஸியா இருக்கும். ஒரு 15 கொஸ்டின் கஷ்டமா இருக்கும். அப்படிதான் நான் கேட்பேன். அதுக்குன்னு உங்களுக்கு நான் எல்லா சிலபஸும் நடத்துறேன். நோட்ஸ் குடுக்குறேன். அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து நான் எடுக்க மாட்டேன். அதுக்குள்ள இருந்து தான் எடுப்பேன். கொஞ்சம் யோசிச்சு அடிக்கிற மாரி எடுப்பேன்.
நான் இப்படி உங்களுக்கு கஷ்டமா கொஸ்டினே குடுத்தா தான், நீங்க யோசிச்சு, யோசிச்சு அங்க ஈஸியான கொஸ்டினா இருக்கும் உங்களுக்கு அங்கே பார்க்கும்போது. நான் இங்க ஈஸியா குடுத்துட்டேன்னா, டிஎன்பிஎஸ்சில ஈஸியா கேட்கக்கூடிய கொஸ்டினோட உங்களுக்கு கஷ்டமா தெரியிற மாரி ஃபீல் ஆகும். அதனால வந்து நீங்க பயப்படக்கூடாது. நீங்க நாளுக்கு நாள் வந்து உங்களோட தரத்த அதிகப்படுத்திக்கிறணும். யோசிக்கக்கூடிய அதே நோட்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்கிறோம். அப்போ நீங்க என்ன யோசிக்கக்கூடிய தன்மைய அதிகப்படுத்திக்கிறணும். இப்ப நம்ம நடத்துனதுல இருந்து தான் எல்லா கொஸ்டினுமே இருக்கு பாருங்க. அப்ப இதுல உங்களுக்கு தப்பு வருதுன்னா, அப்ப நீங்க அந்த இடத்துல ஒழுங்கா நம்ம யோசிக்கல. இல்ல ஒழுங்கா வந்து நம்ம ரிவிஷன் பண்ணல. அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர, நமக்கு திறமை இல்ல. நம்ம ஒழுங்கா படிக்கல அப்படின்னு நீங்க எடுத்துக்க கூடாது. கிளியர் புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. அடுத்து. அப்ப இதுக்கு என்ன சார் ஆன்ஸர் அப்படின்னா, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்ஸர். அடுத்து 24. தி ஸ்ட்ரெஸ் இன் எ பாடி வென் சடன்லி லோடட். ஓகே. இது வந்து நீங்க நோட்ஸ்ல ஆட் பண்ணிக்கிறணும். நான் இங்க நடத்தும்போதே இம்பாக்ட் லோட் வரும்போது, சடனா லோட் வரும்போது, எத்தன மணிக்கு அதிகமா போகும்னு நான் சொன்னேன். நடத்தும்போது உச்சரிச்சிருப்பேன். ஆனா கிளாஸ்ல நோட்ஸ்ல எழுதியிருக்க மாட்டேன். அப்புறமா லேட்டா வந்து நான் மேல சொன்ன இம்பாக்ட் லோட்ல டஃப்னஸ பத்தி சொன்னேன். நான் எழுதல. டஃப்னஸ் எழுதிக்கிறீங்கன்னு, டஃப்னஸ் எழுதி ஒரு டயகிராம் போட்டு, அப் டூ ரப்ச்சர் வரையும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எபிலிட்டியா அந்த அந்த ரப்ச்சர் வரையும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் தான் டஃப்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? கிளியர்? ஓகே. அப்ப என்ன சொன்னேன்? எத்தன மடங்கு லோடு வரும்? சடனா வரக்கூடிய லோடு. 3 டைம்ஸா? டுவைஸா இருக்கும். ஓகேவா? அதாவது உங்களுக்கு சடனா வரக்கூடிய லோடு, நீங்க டக்குன்னு போயிட்டீங்க. ஒரு டக்குன்னு ஏதோ ஒரு மாடு குறுக்க வர்ற மாரி இருக்கு. இல்ல ஏதோ ஒண்ணு ஓடுற மாரி இருக்கு. டக்குன்னு நீங்க டூ வீலர் போயிட்டு பிரேக் அடிக்கிறீங்க. அப்ப சடனா என்ன இருக்கும் லோடு? இம்பாக்ட் லோடா கிரியேட் ஆகும். அது எப்படி இருக்கும்? டக்குன்னு உடனே 2 மடங்கா வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய டயரோட வீல் பிரஷர் வந்து உங்களுடைய ஃப்ளெக்ஸிபிலிட்டி பேமெண்ட்டோ, இல்ல சிமெண்ட் ரிஜிட் பேமெண்ட்டோ என்ன போட்டிருக்காங்களோ, தார் ரோடோ, சிமெண்ட் ரோடோ அதுக்கு வந்து டிராவல் ஆகும். அதுல டயர் மூலமா அந்த பிரஷர்ங்கிறது. கிளியர் புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. அப்ப நார்மல் லோட் கண்டிஷனுக்கு ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டூ P/A. அதே சடன் இது நார்மல் லோட். எழுதிக்கிறீங்க. இதே வந்து சடன் லோட் கண்டிஷனுக்கு ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டூ 2 இன்டு B/A. கிளியர்? புரியுதா சார்? ஓகே. அப்ப ட்வைஸ். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இத உங்க நோட்ஸ்லயே ஆட் பண்ணிக்கிறங்க. அது டஃப்னஸ் பக்கத்துல ஆட் பண்ணிக்கிறங்க. அடுத்து. த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மெட்டீரியல் பை விச் இட் கேன் பி ஃபீட்டன் ஆர் ரோல்டு இன்டு தின் பிளேட். நான் சொன்னேன். மேலேயும் சொன்னோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே சொன்னோம். தின் பிளேட்டா, தின் ஷீட்டா மாத்த முடியுது அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டிக்கான பேர் என்ன? ஓகே. மேலியபிலிட்டி. ஓகேவா? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே தின் ஒயர்னா டக்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்து. அடுத்து பாருங்க. 26வது கொஸ்டின். த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மெட்டீரியல் டியூ டூ விச் இட் கேன் பி அடுத்த கொஸ்டினே அதான் குடுத்திருக்காங்க பாருங்க. இன்டு தின் ஒயர். தின் ஒயரா உங்களுக்கால மாத்த முடியுது அப்படின்னா, அது என்ன சார்? என்ன ஃபேக்டர்? டக்டிலிட்டி. ஓகே. அதுக்கடுத்து 27வது கொஸ்டின பாருங்க. த பெனாமெனன் ஆஃப் டிக்ரீஸ்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் டூ ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் கால்ட். ஆ இதுக்கு நான் மீனிங்கே குடுத்திருப்பேன். கொஞ்சம் யோசிச்சு நீங்க அடிக்கணும். இது நோட்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுக்காண்டி விளக்கமா நான் குடுத்திருப்பேன் கிளாஸ்ல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு நீங்க அடிச்சிருக்கணும். இந்த பெனாமெனன் ஆஃப் டிக்ரீஸ்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ மெட்டீரியல்னு குடுத்திருக்காங்க. ஆனா ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான மீனிங் என்ன சார்? திருப்பி, திருப்பி, திருப்பி ஸ்ட்ரெஸ் வர்றது. புரியுதா நான் சொல்றேன்னு? அப்ப திருப்பி, திருப்பி, திருப்பி ஸ்ட்ரெஸ் வர்றதுனால, டிக்ரீஸ்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல். அதாவது டிக்ரீஸ்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல்னா, ஸ்ட்ரெயின் கன்டினியூஸா ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது என்ன சார் வரும்? ஸ்ட்ரெஸ் கன்டினியூஸா மாறிக்கிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகும். அப்டின்னு சொல்லியிருப்பேன். என்னது இது? அ ஆ பெட்டிக். அதே கான்ஸ்டன்ட் லோடுக்கு உங்களுக்கு டயத்த பொறுத்து ஒரு 4 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது கான்ஸ்டன்ட் லோடு தான். ஆனா, அதுல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகுது அப்டின்னா என்ன வரும்? டிக்ரீஸ்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ மெட்டீரியல் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆ கிரிப். அப்ப 2க்கும் வித்தியாசம் புரியணும். அப்ப உங்களுக்கு அந்த வார்த்தைய கொஞ்சம் யோசிக்கணும். ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப அதுக்கான மீனிங் என்ன? ஸ்ட்ரெஸ் வந்து ரிவர்ஸ்ன்னா சைக்கிளிக்கா மாறி, மாறி வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்து சார் ஸ்ட்ரெஸ் வந்து சைக்கிளிக்கா மாறி வந்தா, இல்ல வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா இருந்தா. அது லோட் வந்து கான்ஸ்டன்ட்டா இருந்தா. இது 2 தானே சொன்னாங்க. இப்ப கான்ஸ்டன்ட்னா கிரிப்ன்னு சொன்னாங்க. திருப்பி, திருப்பி ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா, பெட்டிக்ன்னு சொன்னாங்க. டக்குனு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்ஸர். அவ்வளதான். ரெசிலியன்ஸ்னா நான் நடத்துவேன். ஸ்ட்ரெயின் எனர்ஜி கான்செப்ட்ல வரும். அது ஜேடியூக்கு வராது. ஏஇக்கு வரும். அப்ப ஏஇக்கு நடத்தும்போது நான் நடத்துவேன் லாஸ்ட்டா. ஓகே. அடுத்து. அடுத்து பாருங்க. தி ஸ்ட்ரெஸ் இன் எ ஸ்டீல் பார் இஸ் கிவன் அஸ் 250 கிலோநியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ன்னு குடுத்துட்டான். அப்ப ஸ்ட்ரெஸ் ஸ்டீல் பாரோடது குடுத்துட்டான். ஓகே. அடுத்து லெந்த் ஆஃப் த பார் இஸ் 40 மீட்டர்ன்னு குடுத்துட்டான். ஓகே.
கால்குலேட் த ஷார்ட்டனிங் ஆஃப் த பாரி இஃப் E ஈக்குவல் டு 2.14 இன்டு 10⁵ நியூட்டன் பர் mm ஸ்கொயர்னு குடுத்துட்டான். E யோட வேல்யூ குடுத்துட்டான். அப்ப நல்லா கவனிங்க. என்ன கேட்டிருக்கான்? கால்குலேட் த ஷார்ட்டனிங் ஆஃப் த பார். அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? எந்த அளவுக்கு ஷார்ட்டனிங் ஆயிருக்கு? எந்த அளவுக்கு கான்ட்ராக்ஷன் நடந்திருக்கு? அப்படிங்கிற அந்த டெல்டா L தான் கேட்டிருக்கான். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. இப்ப டெல்டா L கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன குடுத்திருக்கான் சார்னா, ஸ்ட்ரெஸ் குடுத்துட்டான், லெந்த் குடுத்துட்டான், E குடுத்துட்டான். அப்ப டெல்டா Lக்கான ஃபார்முலா என்ன? ஃபார்முலா அதாவது நல்லா கவனிங்க. அதாவது நார்மலா வந்து ஈக்கான ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இது புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. இப்ப இதே வந்து எப்படி ஃபைனலா கொண்டு வந்திருப்பீங்க? அதாவது இத நான் கொண்டு வரேன். E ஈக்குவல் டூ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு P/A போடல. அப்படியே வச்சுக்கிறேன். ஸ்ட்ரெயினுக்கு என்ன சார் ஃபார்முலா? டெல்டா L பை L. ஓகே. இப்ப எனக்கு என்ன கேட்டிருக்கான்? டெல்டா L தான் கேட்டிருக்கான். அப்ப இந்த இங்க வந்து எப்படி இருக்கும்? சிக்மா இன்டு இந்த L மேல போயிரும். கீழ டெல்டா L இருக்கும். அப்ப இந்த டெல்டா L இந்த E உள்ள போர்ஷனுக்கு வந்துரும். E அது உள்ள போர்ஷனுக்கு வந்துரும். அப்ப டெல்டா L ஈக்குவல் டூ சிக்மா இன்டு L வகுத்தல் கீழ என்ன வந்துரும்? Eங்கிறது வந்துரும். புரியுதா எல்லாருக்கும்? ஓகே தானே சார்? ஓகே. இப்ப வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சிக்மா என்ன குடுத்திருக்கான்? ஸ்ட்ரெஸ் 250 குடுத்திருக்கான். ஆனா நல்லா கவனிங்க. ஆன்சர் mmல இருக்கு. ஆனா ஸ்ட்ரெஸ் எதுல குடுத்திருக்கான்? 250 கிலோநியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்ப என்ன செய்யணும்? 250 கிலோநியூட்டனுக்கு பதிலா 10⁻³ நியூட்டன் கீழ மீட்டர் ஸ்கொயர் mm ஸ்கொயர மாத்துனா கீழ ஒரு 10⁻6 இருக்கும். mm²ன்னு மாறும். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்ப இங்க 10⁻³ 10⁻6ல 3 அடி போட்டுரும். ஆனா 3 இருக்கும். கீழ உள்ள 10⁻³ மேல போச்சுன்னா என்ன ஆகும்? 250 இன்டு 10⁻³ ஓகே. இன்டு L. L எவ்வளவு குடுத்திருக்காங்க? 40 மீட்டர் குடுத்திருக்காங்க. ஆனா ஆன்சர் mmல இருக்கு. அப்ப 40 மீட்டர இதா மாத்தணும்னா என்ன செய்யணும்? 40ஓட எதால பெருக்கணும்? 1000ஆல பெருக்கணும். ஓகே முடிஞ்சிருச்சு. மேல நான் முடிச்சுட்டேன். இந்த சிக்மா போட்டுட்டேன். L போட்டேன். கீழ என்ன இருக்கு? E ஒத்தையும் இருக்கு. அப்ப கீழ என்ன சார் இருக்குன்னா E. அப்ப Q யோட வேல்யூ 2.14 இன்டு 10⁵ இருக்கு. நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் தான். mm² தான் பிரச்சனை இல்ல. அப்ப இந்த 10⁵ அடிங்க. மேல என்ன இருக்கு? 1, 2 1, 2, 3 0 இங்க ஒரு 0 4 0 இங்க ஒரு 0 5 0 அப்ப 10⁵க்கு மேல உள்ள 5 0க்கும் அடி போட்டுருச்சு. சார் கிளியர் புரியுதா? ஓகே. அப்ப ரிமைனிங் என்ன சார் இருக்கு அப்டின்னா 25 இன்டு 10⁻³ இன்டு 4 வகுத்தல் 2.14ங்கிறது இருக்கு. இப்ப அத அடிச்சா எவ்வளவு சார் வேல்யூ வருது உங்களுக்கு? சொல்லுங்க. ஓகே. அப்ப 0.0467 சொல்றாங்க. எல்லாருக்கும் அதான் வந்துச்சா? ஓகே. சார் எல்லாருக்கும் அதானே வந்துச்சு? கிளியர்? ஓகே. இத நான் இப்டி ஒரு வேள உங்களுக்கு இப்டி பாயிண்ட்ல வந்துச்சுன்னா, இது இப்பயே சொல்லலாமா? இல்ல போக போக சொல்லலாமா? சரி ஓகே. இப்பயே நான் சொல்றேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிறங்க. புரியலாட்டி போக 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 ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கு பழகிரும். இப்ப இது எப்படி இது பண்ணலாம்னா, 2.14 நான் ரவுண்ட் அப் பண்ணி 2ன்னு வச்சுக்கிறேன். அப்ப ரவுண்ட் அப் பண்ணி 2ன்னு வச்சுக்கிட்டேன்னா, ஓ 2 2 4ஆல அடிச்சா எத்தன சார் வரும்? ஈ 2 4. ஓகே தானே சார்? ஓகே. ஆனா 2ஆல அடிச்சா மேல 2 வருது. ஆனா இங்க 2.14 இருக்கு. கீழ வேல்யூ கூட கூட 2 குடுக்கும்போது மேல 2 வருது. அப்ப 2 விட கூட போட்டா, மேல வரக்கூடிய அடிக்கும்போது 2 வருமா? இல்ல 2க்கு கீழ வருமா? இதுக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு நார்மல் மேத்ஸ் தான். கொஞ்சம் யோசிக்கணும். சார் நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? 2க்கு கீழ வரும். அது புரிஞ்சுட்டாவே போதுமே. அப்ப 2க்கு கீழ வருது புரியுது. அப்ப 1.9 இருக்கலாம். இல்ல 1.8 இருக்கலாம். ஏன்னா 2.14 தானே இருக்கு. சின்ன நம்பர் தானே. அப்ப 1.8 1.9 அதுக்குள்ள தான் இருக்க போகுது ஆன்சர். இப்ப 25ஓட இத பெருக்குங்க. அப்ப 25ஓட இத பெருக்கினீங்கன்னா, என்ன வரும் உங்களுக்கு? இப்ப சும்மாவே சொல்றேன். ஒரு 1.8ன்னு வச்சுக்கிறேங்க. இப்ப 25 1.8 அப்ப என்ன சார் வரும்? என்ன வரும்? டக்குனு சொல்லுங்க. இல்லாட்டி 18ஓட பெருக்குங்க. ஏன் 1.8 இன்டு 10⁻−1 வச்சுக்கிறங்க. எப்படி பெருக்கணுமா? அதாவது 25 10 + 8 18. அப்ப 25 10ஆல பெருக்குனா 250. அதே வந்து 25 வந்து 4 டைம் போட்டா 100. அப்ப இன்னொரு 4 டைம் போட்டா 200. அப்ப 8 வந்துருமா 4 4 அப்ப 200. அப்ப 450. கரெக்ட்டா? கிளியர்?
நார்மல் மேக்ஸ் தான் சார். ஓகே. 450 வந்துருச்சு. 450 வந்துருச்சு. ஆனா, இங்க ஒரு 10 பவர் மைனஸ் 1 இருக்கு. இங்க ஒரு 10 பவர் மைனஸ் 3 இருக்கு. இப்ப எத்தன ஸ்தானம் உள்ளுக்குள்ள புள்ளி வைக்கணும்? 4 ஸ்தானம். அப்ப 1 ஸ்தானம், 2 ஸ்தானம், 3 ஸ்தானம். அப்ப இன்னொரு ஸ்தானத்துக்கு ஒரு 0 சேர்த்துக்கிறேன் நான். அப்ப என்ன வரும்? 0.0450. இது பக்கத்துல இருக்க மாரி எங்க ஆன்ஸர் இருக்குன்னு பாருங்க. எங்க சார் இருக்கு? ஆ ஆப்ஷன் டி. நம்ப வந்து ரவுண்ட் அப் பண்ணி தான் போட்டுருக்கோம். நம்ம அக்யூரேட்டா கால்குலேட்டர்ல போட்டா இந்த ஆன்சர் வந்திருக்கும். நம்ம வந்து அங்க போய் கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாதுல்ல. இது மாரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நம்ம பக்கத்துல ஆன்சர் கொண்டு வர பார்க்கணும். ஆனா, இதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதே இல்ல. இங்க பாருங்களேன். இதுக்கு 0.0ன்னு ஆன்சர் ஆரம்பிக்குது. மத்த எல்லாத்துக்குமே 0.3, 0.2, 0.1 அதுலயே இங்க முடிஞ்சிருச்சு ஆன்சர். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? அப்ப ஸ்தானத்த வச்சே இதுக்கு ஆன்சர் கொண்டு வந்துரலாம். அவ்வளதான். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சார் இங்க ஷார்ட்டனிங் ஆஃப் த பார். அதாவது ஷார்ட்டனிங் ஆஃப் த பார்னா அந்த லெந்த் வந்து எந்த அளவுக்கு ஷார்டன் ஆகுது? டெல்டா எல் அதான் கேட்டிருக்கான். ஆனா நீங்க வந்து PL/AE தானே பார்முலா சொன்னீங்க. ஏன் அத போட்டும் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல? ஏன் இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இங்க ஏரியா ஏதாச்சும் குடுத்துருக்கானா சம்ல? குடுத்திருக்க டேட்டா கொஸ்டின்ல ஏரியா ஏதாச்சும் குடுத்துருக்கானா? பிக்கு பிக்கு வேல்யூ குடுத்துருக்கான், எல்லுக்கு வேல்யூ குடுத்துட்டான், ஈக்கு வேல்யூ குடுத்துட்டான், ஏக்கு குடுக்கல. சாரி பிக்கு குடுக்கல, ஏக்கு குடுக்கல. ஆனா அந்த பியும் ஏக்கும் வேல்யூ எப்படி குடுத்துருக்கான்? இன்டைரக்ட்டா B/A ஈக்குவல் டூ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வேல்யூ குடுத்துட்டான். சார் எல்லாருக்கும் புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. அப்ப எல்லா இடத்துலயும் PL/AE வச்சே நீங்க யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அப்ப ஒருவேளை ஸ்ட்ரெஸ்ஸுக்கு குடுத்துருக்கலாமோ? அப்ப V/A தூக்கிட்டு அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். மேக்ஸிமம் கொஸ்டின படிங்க. கொஸ்டின்ல என்னென்ன டேட்டா குடுத்துருக்கான்னு எடுத்து எழுதுங்க. அந்த டேட்டாவ வச்சு என்னென்ன ஃபார்முலா கொண்டு வர முடியும்னு பாருங்க. அதிலேயே ஆன்சர் வந்துரும் பாதி ஆன்சர். கிளியர்? ஓகே. இதுக்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எதுக்கு? 28. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 29. என்ன குடுத்துருக்காங்க? A circular solid uniform metal of cross section area A. ஓகே. And length L is hanging vertically. தொங்குது hanging vertically from its upper end. ஓகே. If the bar is having weight of W ன்னு குடுத்துட்டாங்க. அதோட வெயிட். and modulus velocity E ன்னு குடுத்துட்டாங்க. The total elongation of the bar Q2 its own weight will be என்னன்னு கேட்டான். அதோட ஓன் வெயிட் மேலே குடுத்துட்டான். சர்க்குலர் சாலிட் யூனிஃபார்ம் மெட்டல்னு குடுத்துட்டான். ஓன் குடுக்கல. யூனிஃபார்ம் மெட்டல்னாவே நார்மல் பிரிஸ்மேட்டிக் தான். இதான் வரும் உங்களுக்கு. அப்ப இதுக்கான ஃபார்முலா என்ன சார்? ஃபார்முலா என்ன இதுக்கு? காமா எல் ஸ்கொயர்ட் வகுத்தல் 2E. இதுக்கு காமன் ஃபார்முலா என்ன சொன்னேன்? W எல் வகுத்தல் 2AE. அப்ப இது எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு? ஆப்ஷன் சில உட்கார்ந்திருக்கு. WL வகுத்தல் 2AE. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எத்தனை பேருக்கு புரியுது? ஓகே. அடுத்து பாருங்க 30வது கொஸ்டின். டிஸ்கஷன பொறுத்தவரை கொஞ்சம் டைம் இழுத்துருந்தான். ஏன்னா நம்ப அதுக்கு வந்து டைரக்ட்டா ஆன்சர் சொல்றதுல. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் நம்ம சொல்றதுனால. அதுக்கடுத்து வந்து டிஸ்கஷன் பண்ணும்போது தான் நடத்துறவங்களுக்குமே எனர்ஜி அதிகம் வேஸ்ட் ஆகும். நார்மலா வந்து 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறதும், 3/4 மணி நேரம் டிஸ்கஷன் எடுக்கிறதும் ஒண்ணாயிரும் எனர்ஜி. அதனால கொஞ்சம் டிஸ்கஷன பொறுத்தவரை அதையும் வந்து கவனிக்கிறவங்களுக்கு ஒரு 10 டைம் ரிவிஷன் பண்ண மாரி ஆயிரும் அந்த டாபிக். டிஸ்கஷன் அட்டெண்ட் பண்றதுங்கிறது. அந்த கொஸ்டின் பேப்பர பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருந்துச்சோ, அது அப்படியே சேஞ்ச் ஆகும். இல்ல உங்க மனசாட்சிப்படி நீங்க கேட்டுக்கிறங்க. நீங்க டெஸ்ட் எழுதும்போது ஒவ்வொரு கொஸ்டினையும் வாசிச்சிருப்பீங்க. அப்ப என்ன மைண்ட் செட் இருந்துச்சு? இப்ப டிஸ்கஷன் பண்ண ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எப்படி மைண்ட் செட் மாறுதுன்னு பாருங்க. அப்படி மாறுனா தான் உங்களுக்கு இந்த டிஸ்கஷன் எஃபெக்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இஃப் த யங்ஸ் மாடுலஸ் E இஸ் ஈக்குவல் டூ பல்க் மாடுலஸ் K. அப்ப E ஈக்குவல் டூ Kன்னு குடுத்துட்டான். ஓகே. வாட் வுட் பி த பாய்சான் ரேஷியோ? அப்ப பாய்சான் ரேஷியோ என்னன்னு கேட்டான். அப்ப இது 3க்கு என்ன சார் ரிலேஷன்ஷிப்? E, K, μ. இது 3க்கும் உள்ள ஃபார்முலா என்ன வரும்? E ஈக்குவல் 9 kg தான். எங்க C குடுத்துருக்காய்ங்க? எங்க C குடுத்துருக்காங்க யோசிங்க. C யே குடுக்கலையே. அவன் குடுத்துரு E, K, μ எழுதியிருக்கிறது நான் தான் எழுதியிருக்கேன். E, K, μ க்கு என்ன ரிலேஷன்ஷிப்? அவ்வளதான் முடிஞ்சுச்சு. 3K ஓப்பன் பிராக்கெட் 1 மைனஸ் 2 மியூ க்ளோஸ் பிராக்கெட். கிளியர்? நீங்க சொன்ன இந்த 9KCல சி இருக்கு. ஓகே. அப்ப சொல்லுங்க சார். அவன் பாய்சான் ரேஷியோ தான் கேட்டிருக்கான். நமக்கு E ஈக்குவல் டூ Kன்னு குடுத்துட்டான். அப்ப E ஈக்குவல் டூ Kன்னா, K இருக்கக்கூடிய இடத்துல E போடலாம். இல்ல E இருக்கிற இடத்துல K போடலாம். ஏதோ ஒண்ணு எடுத்துக்கலாம். ஆனா E ஈக்குவல் டூ K 2 சமம்னு சொல்லிட்டேனே. நான் K இருக்கக்கூடிய இடத்துல E போடுறேன். அப்ப E ஈக்குவல் டூ 3 இன்டு K இருக்கக்கூடிய இடத்துல E 1 மைனஸ் 2 மியூ.
இப்ப இந்த ஈயும் கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க 1 இருக்கும். இங்க 3 இன்டு 1 மைனஸ் 2 மியூன்னு இருக்கும். இந்த 3 இங்கிட்டு வந்துச்சுன்னா வகுத்தல்ல வந்துரும். அப்ப 1/3 ஈக்குவல் டூ 1 மைனஸ் 2 மியூன்னு இருக்கும். அப்ப நல்லா கவனிங்க. இந்த 1 இங்கிட்டு வந்துருச்சுன்னா மைனஸ். அப்ப 1/3 மைனஸ் 1 ஈக்குவல் டூ மைனஸ் 2 மியூன்னு இருக்கும். அடுத்து பாருங்க. இத குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. இந்த 3 1ஓட குறுக்கு பெருக்கல் பண்ணா 1 மைனஸ் 3 வகுத்தல் 3. இங்கிட்ட என்ன இருக்கு? மைனஸ் 2 மியூ இருக்கு. 1ல மைனஸ் 3 போச்சுன்னா என்ன வரும்? மைனஸ் 2. கீழ 3 இருக்கு. ஈக்குவல் டூ மைனஸ் 2 மியூ. இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். மேல உள்ள 2 2 கேன்சல் ஆகி 1 ஒத்தே இருக்கு. அப்ப மியூ ஈக்குவல் டூ என்ன வருது? மேல எதுவுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். மியூ ஈக்குவல் டூ 1 வகுத்தல் 3. எத்தனை பேருக்கு புரியுது இது? கிளியர்? அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அடுத்து டைரக்ட் ஃபார்முலா குடுத்திருக்கான் சார். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த கரெக்ட் ரிலேஷன் பிட்வீன் த மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி சி, யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இ அண்ட் பல்க் மாடுலஸ் கே. இப்ப சொல்லுங்க. கேட்டிருக்கிறது இ, கே, சி. மூணையும் மென்ஷன் பண்ணியிருக்கான். மூணையும் மென்ஷன் பண்ணதுல எங்க வரும்? ஒரு இடத்துல தான் வரும். எல்லா இடத்துலயும் பாய்சான் ரேஷியோ வரும். ஃபர்ஸ்ட்லயும் பாய்சான் ரேஷியோ வரும். 2வது ஃபார்முலா பாய்சான் ரேஷியோ வரும். லாஸ்ட் 3k மைனஸ் 2 சீட்டோட பே 6k பிளஸ் 2c. அதுலயுமே சி ஈக்குவல் டு பாய்சான் ரேஷியோன்னு இருக்கும். ஆனா பாய்சான் ரேஷியோ இல்லாத ஒரு டேர்ம்னா என்ன டேர்ம்? இ ஈக்குவல் டு 9k சீட்டோட பே 3k பிளஸ் சி தான். கிளியர்? சார் புரியுதா? ஓகே. இது எங்க இருக்கு? டி பாருங்க. மேல 9kc தான் அப்படி மாத்தி ck அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. k இன்டு cனாலும் c இன்டு kனாலும் ஒண்ணுதான். டிவைடட் பை 3k பிளஸ் c. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. அடுத்து பாருங்க. தி எலாங்கேஷன் ஆஃப் எ கோனிக்கல் பார் அவனே குடுத்துட்டான். டியூ டு இட்ஸ் செல்ஃப் வெயிட். என்ன சார் வரும்? காமா எல் ஸ்கொயர் டிவைடட் பை 6c. அவ்வளவுதான். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 32. 33. இந்த 33 கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேல இதே மாரி ஒரு படம் குடுத்திருப்பேன். படம் குடுத்திருக்கும்போது நீங்க எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. ஆனா குறுக்க வெட்டுற மாரி குடுத்துட்டாய்ங்க அப்டின்னா, நீங்க எல்லாத்தையும் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. அவன் எது கேட்டிருக்கான்? அந்த வெட்டுற செக்ஷன் தான் வெட்டி குடுத்துட்டாவே அந்த வெட்டுற செக்ஷன் தான் குடுப்பான். அப்ப எ பார் ஆஃப் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஏ வந்து குடுத்துட்டான். 400 mm ஸ்கொயர்ன்னு. இஸ் லோடட் அஸ் ஷோன் இன் ஃபிகர்ன்னு படத்துல பாத்துக்கிறீங்க லோட அப்டின்னு குடுத்துட்டான். அதுல ஸ்ட்ரெஸ் எங்க எடுத்துக்க சொல்றான்னா, ஸ்ட்ரெஸ் அட் செக்ஷன் 1 இன் 1ல என்ன அப்டின்னு கேட்டிருக்கான். அப்ப ஸ்ட்ரெஸ்க்கு நான் ஃபார்முலா என்ன வரும்? லோடு பை ஏரியா. ஏரியா அவனே குடுத்துட்டான். அப்ப இந்த வெட்டுன இடத்துக்கு தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு என்ன செய்யணும் அப்டின்னா, நல்லா கவனிக்கணும். இந்த மொத்த படத்த எடுக்கக்கூடாது. அவன் கிராஸ் செக்ஷன் வெட்டுனானா. அப்ப இந்த வெட்டுன இடத்துல அப்படியே ஒரு படத்த வரைங்க. இதுவரையும் வரைங்க. ஓகே. இப்ப 20 கிலோமீட்டர் என்ன சார் ஆகுது? இங்க. இப்படி போட்டா கம்ப்ரஷன். இங்க 20 கிலோமீட்டர் என்ன செய்யுது? டக்குனு டென்ஷன் ஆகுதா? 20 கிலோமீட்டர் ஓகே சூப்பர். 20 கிலோமீட்டர் என்ன ஆகுது? டென்சைலா இருக்கு. அப்ப இந்த செக்ஷன்ல 20 கிலோமீட்டர் இங்க போகுதுன்னா, இந்த வெட்டுன பகுதியில இங்கிட்டு எவ்வளவு சார் இருக்கும் ஆப்போசிட்டா? டக்குனு சொல்லுங்க. எவ்வளவு இருக்கும்? 20 கிலோமீட்டர் இருக்கும். சார் கிளியர் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. அப்ப லோ லோடு முடிஞ்சிருச்சு. அப்ப மேல ஏரியாவுல லோடு முடிஞ்சிருச்சு. ஆனா ஆன்சர் நியூட்டன்ல இருக்கு. அப்ப கிலோவுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் மேல? 20 பக்கத்துல. 10 பவர் 3 நியூட்டன். கீழ ஏரியா என்ன குடுத்திருக்கான்? 400 குடுத்திருக்கான். mm ஸ்கொயர் தான். அத அப்படியே எழுதிருக்கேன். இப்ப 400ல 2 ஜீரோ இருக்கு. இங்க 10 பவர் 3ல 3 ஜீரோல 2 ஜீரோ அடிபட்டுரும். அப்ப 10 ஒத்தையும் இருக்கு. ஓர்னாங்க 4. ஐனாங்க 20. 5 இருக்கு, 10 இருக்கு. அப்ப 5 இன்டு 10 50. மேல நியூட்டன் இருக்கு, கீழ mm ஸ்கொயர் இருக்கு. அப்ப 50 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எவ்வளவு பேருக்கு புரியுது? கிளியர் சார் புரியுதா? ஓகே. சார் புரியல சார்? இத ஏன் நீங்க ரைட் சைடு கொண்டு வர போறீங்க? அவங்க செக்ஷன் இங்கன தானே வெட்டியிருக்காங்க. அது குழப்பறதுக்கானே இவ்வளவு குடுத்துருக்காங்க சார். சார் நான் இங்க அந்த படத்த நீங்க ஒருவேள நீங்க நீங்க சொல்ற மாரி நான் ரைட் சைடு எடுத்தேன்னா, லோடு எனக்கு வெளியில போயிருச்சே. உள்ளருக்குள்ளயே குடுக்கலையே. இந்த செக்ஷனுக்குள்ளயே குடுக்கலையே லோடு. சார் கிளியரா என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இதே இங்க டென்சைல் குடுத்திருந்தாலும் இப்படி குடுத்திருக்கணும். இல்ல இப்படி எனக்கு குடுத்திருக்கணும். சார் ஓகே? சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்படியே ஒரு டவுட் இன்னும் கிளியர் ஆகலாட்டி, மேல உள்ள படத்தையே பாருங்கவேன். ஏற்கனவே ஒரு இதுல இப்ப நடத்துனமே. இத பாருங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா? இங்க இங்க குடுக்கல பாருங்க. இங்க குடுத்திருக்காங்க. அப்படின்னா, இந்த பாக்ஸ்க்குள்ள இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுக்குள்ள இத கன்சிடர் பண்ணணும்னு அர்த்தம். கிளியர்?
ஓகே. அந்தந்த பார வெட்டணும் சார். அதானே உங்களுக்கு ரூலே சொல்லிக் குடுத்தேன். இப்ப எத்தன இருக்கோ அது 3ஆ பிரிச்சுக்கிட்டு, அத தனித்தனியா போட்டுறணும் நீங்க. அடுத்ததுக்குள்ள உள்ளத டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. கிளியர்? ஓகே. எல்லாருக்கும் புரியுதா சார்? இல்ல யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே. 50 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஓகே, ஓகே. 34வது கொஸ்டின் பாருங்க. வாட் வில் பி த ஸ்ட்ரெயின் இன்டியூஸ்ட் இன் எ ஸ்டீல் ராடா லென்த் 200 குடுத்துட்டான். தட் இஸ் சப்ஜெக்டட் டூ டென்சைல் லோட் வந்து 100 கிலோநியூட்டன் குடுத்துட்டான். வென் தி எக்ஸ்டென்ஸ் ஆஃப் த ராட் இஸ் ஈக்குவல் டூ 0.4 குடுத்துட்டான். இதுல வந்து உங்களுக்கு லோடுன்னா உங்கள குழப்பறதுக்காண்டி குடுத்திருக்கான். ஆனா அவன் என்ன கேட்டிருக்கான்? வாட் வில் பி த ஸ்ட்ரெயின் இன்டியூஸ்ட் இன் எ ஸ்டீல் ராட். அவன் கேட்டிருக்கிறது ஸ்ட்ரெயின் கேட்டிருக்கான். அப்ப இதுல லென்த் என்ன குடுத்திருக்கான்? அதாவது லென்த் ஆஃப் த ராட் என்ன குடுத்திருக்கான்? ஸ்டீல் ராட் ஆஃப் லென்த் 200 ஓகே. 100 கிலோமீட்டர் லோடு குடுத்து இழுக்கும்போது எக்ஸ்டென்ஷன் எவ்வளவு இருக்கு? எக்ஸ்டென்ஷன்ங்கிறது 0. ஓகே. இப்ப ஸ்ட்ரெயினுக்கான ஃபார்முலா என்ன? டெல்டா எல் பை எல். அப்ப மேல என்ன இருக்கு? டெல்டா எல் 0.4 கீழ என்ன இருக்கு? 200 கேன்சல் ஆயிரும். 0.4 வந்து எப்படி எழுதலாம்? 4 × 10⁻1 எழுதலாம். அப்ப கீழ 200 இருக்கு. அப்ப ஓர்னாங்க 4, ஐனாங்கா 20, 50. அப்ப மேல 10⁻1 இருக்கு. கீழ 50 இருக்கு. அப்ப ஆ இந்த இந்த 50ல இருக்கக்கூடிய 10 மேல போச்சுன்னா, -1 ஆயிரும். அப்ப ஆல்ரெடி மேல 10⁻1 இப்போ ஒரு 10⁻1 10⁻2 1 வகுத்தல் 5. அப்ப 1 5ஆல வகுத்தா 0.2 × 10⁻2 எத்தன பேருக்கு புரியுது? அப்ப 10⁻2 2 ஸ்தானம் உள்ளுக்குள்ள புள்ளி குத்தணும். அப்ப 2 ஸ்தானம் 2 0 சேர்க்கணும். அப்ப 0.002 அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. கிளியர்? அப்ப இது எங்க இருக்குன்னு பாருங்க அப்படியே. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன் யூனிட் போடல அப்படின்னா, இங்கே கேன்சல் ஆயிடுச்சு. ஸ்ட்ரெயின் வந்து யூனிட்லெஸ்ஸா இருக்கும். அதாவது நோ யூனிட்டா இருக்கும். ஓகே. அதுக்கு அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்க. மொத்தமே 35 கொஸ்டின் தான். இடையில அந்த 14, 15 கொஸ்டின்ல ஒரே இத வந்து இது குடுத்துட்டாங்க. லைனுக்கு வந்து ஒரு கொஸ்டினா குடுத்துட்டாங்க. அத மாத்திக்கிறீங்க. 35 கொஸ்டின் தான். த வேல்யூ ஆஃப் த பாய்சன் ரேஷியோ டூ பி 0 இல்லுஸ்ட்ரேட் தட்ன்னு குடுத்துட்டான். அப்ப பாய்சன் ரேஷியோ 0வா இருந்துச்சுன்னா, இது கொஞ்சம் யோசிக்கணுங்கிறதுக்காக நான் குடுத்தேன். நான் சொல்லியிருப்பேன். அப்ப பாய்சன் ரேஷியோ வந்து 0வா இருந்துச்சுன்னா, அது மெட்டீரியல் எப்படி சார் இருக்கும்? சொல்லுங்க. ஆ அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கும். கிளியர்? பாய்சன் ரேஷியோ 0 வந்துருச்சு அப்படின்னா, அந்த மெட்டீரியல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். கிளியர்? ஓகே. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க. எ ராட் ஆஃப் 20க்கு 20 2 டைமென்ஷனும் சேமா குடுத்தான். அது என்ன ஷேப்ல இருக்குன்னு அர்த்தம்? ஸ்கூல்ல என்ன படிச்சிருப்பீங்களா மேத்ஸ்ல? ஸ்கொயர். ஓகே. ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். ஓகே. அடுத்து கிராஸ் செக்ஷன் ஏ கண்டுபிடிச்சிரலாம். அதுக்கு அடுத்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, இஸ் கேரிங் அன் ஆக்சியல் லோட். ஆக்சியல்னா டென்சைல் லோட். அதான் ஆக்சியல் டென்சைல் லோட். பிடிங்கிறது என்ன குடுத்துட்டான்? 40 கிலோநியூட்டன். ஓகே. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டென்சைல் ஸ்ட்ரெஸ்? சிக்மா டி கேட்டிருக்கான். அப்ப பிடி வகுத்தல் ஏரியா. பிடிங்கிறது என்ன? 40 கிலோநியூட்டன். இங்க நியூட்டன் இருக்கு மெகா பாஸ்கல். அப்ப 40 × 10⁻3. அதுக்கடுத்து உங்களுடைய ஏரியா என்ன? 20 × 20 ஸ்கொயர்னால ஏ ஸ்கொயர். அப்ப இந்த 2 ஜீரோவும் மேல 10⁻3ல இருக்கக்கூடிய 2 ஜீரோ அடிபட்டு 1 ஜீரோ தான் இருக்கும். அப்ப 10 தான் இருக்கு. ஓரெண்டா 2, ஈரெண்டா 4, ஓரெண்டா 2 அப்ப 10 இருக்கு. அப்ப 10 × 10 100. அப்ப நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் இல்ல மெகா பாஸ்கல். சார் கிளியர்? புரியுதா? அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான். சார் எல்லாருக்கும் ஓகேவா சார்? அவ்வளவுதானே? கொஸ்டின் முடிஞ்சிருச்சா? ஓகே. 35 கொஸ்டின் மொத்தம் டோட்டலா. இந்த 35க்கு எத்தன மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு, இப்ப இதுல சொல்ல வேணாம்ப்பா. எனக்கு பெர்சனலா அனுப்புங்க. எல்லாருக்கும் மார்க் கூடும், குறையும். அது வந்து சாதாரண விஷயம் தான். அத பத்தி நீங்க ரொம்ப இதா எடுத்துக்க கூடாது. அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிறோம் நம்ம. இப்ப நமக்கு கிளாஸ் விட்டு வெளியில ஒரு கொஸ்டின் வருது. நம்ப அந்த கான்செப்ட் அறவே பார்க்கல. அது தப்பு பண்றோம்னா, நமக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ண தேவையில்ல. ஆனா, கிளாஸ் நோட்ஸ்ல தான் இருக்கு. நம்ம எழுதியிருக்கோம். கிளாஸ் கவனிச்சிருக்கோம். நம்ம தப்பு பண்றோம் அப்டின்னா, நீங்க வந்து அத வந்து கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா நீங்க ஃபீல் பண்ணலாம். ச்சே! அப்டின்னு. அப்டி ஃபீல் பண்ணா தான், உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் வந்து, அடுத்த டைம் வந்து இது மாரி தப்பு நடக்காது. கிளியர் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே.
அதுக்கடுத்து டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு தோணும். ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது இதுக்கு ஏதோ ஃபார்முலா மறந்து போச்சே. நம்ம ஃபார்முலா எடுத்து ஒரு டைம் பார்த்துட்டு இது வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு தோணும். அப்படி டெஸ்ட்னாவே டயத்த செட் பண்ணிறணும். அந்த 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 இதுக்கு வந்துரணும் நீங்க. இப்ப வந்து நான் உங்களுக்கு பிராக்டிஸ் எப்படி குடுத்துருக்கேன்னா, நீங்க OMR ஷீட்ல வச்சு ஷேடோ பண்ணணும். அப்ப அது பண்ணும்போது உங்களுக்கு டைம் இழுக்கும். ஆன்லைன் டெஸ்ட்ல டிக் பண்றதுக்கும், OMRல ஷேடோ பண்றதுக்கும், ஆன்லைன் டிக் பண்றதோட கம்பேர் பண்ணும்போது டைம் இதுக்கு தான் இழுக்கும். நீங்க இதுக்கே ஸ்பீட் ப்ராசஸ் வந்துருச்சு அப்படின்னா, அங்க உட்காரும்போது உங்களுக்கு டைம் மேனேஜ்மென்ட்ங்கிறது வேற லெவல்ல இருக்கும். கிளியர்? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப நீங்க ஷேடோ பண்றதுல டைம் இழுக்கிறதுக்கே நீங்க கரெக்ட்டா அந்த 30 நிமிஷத்துக்குள்ள 30 கொஸ்டின் முடிக்கிற அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க டிக் தானே பண்ணணும். டக்கு டக்குன்னு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அப்படிங்கும்போது அங்க வந்து நீங்க லாஸ்ட் நேரத்துல நான் 10 கொஸ்டின் பார்க்கல, 20 கொஸ்டின் பார்க்கல, ஒரு 30 கொஸ்டின் அவசரமா பார்த்தேன் அப்படிங்கிற கதைக்கே இருக்காது. டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. கிளியர்? ஓகே. ஓகே சார். அப்படியே இருங்க. இத சேவ் பண்ணி அனுப்பிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்க. கிளாஸ ஸ்டார்ட் பண்ணிருவோம் அப்படியே. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ். சொல்லுங்க சார். டவுட் இருக்கா? சொல்லுங்க சார். வெயிட், வெயிட். 20 தானே சார்? ஓகே. இதுல என்ன சார் டவுட் உங்களுக்கு? ஓகே. ஆ. ரைட் சைடுலயும் பண்ணி பார்க்க வேண்டியது தானே. எப்படி போட்டாலும் ஆன்ஸர் கரெக்ட்டா தானே வரப்போது. இப்ப நீங்க ரைட் சைடு பண்றேன் பாருங்க. அவங்க கேட்டதுனால நான் அத பண்றேன். இப்ப ரைட் சைடு உள்ளுக்குள்ள என்ன நேச்சர்ல இருக்கு? வெளில புடிச்சு இழுக்குதா? உள்ளுக்குள்ள கம்ப்ரஷன் நேச்சர்ல இருக்கா? வெளில புடிச்சு இழுக்குதா அது? நல்லா பாருங்க. சரி ஓகே. அதாவது நீங்க சொல்ற மாரி எடுத்துக்கிறேன். அப்ப நீங்க நீங்க இத நீங்க வெளில புடிச்சு இழுக்கிற மாரி வச்சுக்கிட்டோம்னா, அப்ப இந்த பாக்ஸ நீங்க பிரிக்கும்போது இங்கிட்டு 21 போகும். இது இந்த இந்த திசையில வருமே. இப்ப இந்த திசையில போறத நீங்க வெளில புடிச்சு இழுக்கிற மாரி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். எப்படி போட்டாலும் ஆன்ஸர் வருங்கிறதுக்கு சொல்றேன் நான். அப்ப பிளஸ்ஸே வந்துருச்சு. அப்ப இந்த திசையில உள்ளத நீங்க என்ன செய்வீங்க? மைனஸ் தானே வச்சுக்கிருவீங்க? இந்த திசையில எவ்வளவு வருது? இந்த பாக்ஸ வெட்டுனா இங்கிட்டு 21. அப்ப இந்த திசையில இங்க எவ்வளவு வரும்? ஆ மைனஸ் 21. இங்க எத்தன இருக்கு? பிளஸ் 49. பிளஸ் 49ல 21 போச்சுன்னா எத்தன வரும்? பிளஸ் 28 வரும். ஓகேவா? அப்ப இங்க என்ன வந்துச்சு? 28 தானே வந்துச்சு. கிளியர்? ஓகே. ஒருவேள இதுல கிராஸ் செக்ஷன் வெட்டியிருந்தான் அப்டின்னா, உங்கள குழப்புறதுக்காண்டி இங்கிட்டு குடுத்திருப்பான். நீங்க கிராஸ் செக்ஷன் வெட்டுனதுல, அந்த பார்க்ல இருக்கக்கூடிய விஷயங்கள மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணிக்கிறணும். எல்லாருக்கும் புரியுதா என்ன சொல்றேன்னு? ஆ மார்க்ஸ் பொதுவா குடுத்துட்டான்னா, அப்ப எல்லா பக்கமும் ஈக்குவலா தான் நம்ம போப்போதுன்னு அர்த்தம். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க எப்பயும் பண்ற மாரி டக் டக்ன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். கிளியர்? ஓகே. வேற யாருக்கும் டவுட் இருக்கா சார்? சொல்லுங்க சார். பாய்சன் ரேஷியோ 0.5 சார். ஆ. ரிஜிடிட்டி சார் பாய்சன் ரேஷியோங்கிறது, அதாவது எப்படி அந்த ஃபோமிங் மெட்டீரியல்ன்னு சொல்லுவாங்க. இல்ல ஏரோஸ்பேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னா நெகட்டிவ்ல வந்து பாய்சன் ரேஷியோ எடுத்துக்குருவோம். அதாவது எப்படி சொல்றதுன்னா, -3, -1, -2ன்னு எடுத்துக்குருவாங்க. புரியுதா நான் சொல்றேன்னு? நம்ம சிவில் இன்ஜினியரிங்ல படிக்கிறது வந்து எலாஸ்டிக் மெட்டீரியல பத்தி பேசுவோம். அப்ப இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டில எல்லாத்துலயுமே பாய்சன் ரேஷியோ 0 டூ 0.5 க்குள்ள தான் நீங்க எடுத்துக்கிறணும். கிளியர்? ஓகே. இதே ஃபோம் மெட்டீரியல்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்குது. அதுக்கடுத்து என்ன சொல்றதுன்னா, இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோசெட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க உள்ளுக்குள்ள. அந்த மாரி இடங்கள்ல பாய்சன் ரேஷியோ என்ன செய்வாங்க அப்டின்னா, நெகட்டிவ்ல எடுத்துக்கிடுவாங்க. மைனஸ்ல வரும். கிளியர்? ஓகே. அடுத்து. வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? ஓகே தானே? ஓகே. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருங்க சார். அத குரூப்ல ஷேர் பண்ணிட்டு அடுத்தது ஃபைல் ஓப்பன் பண்றேன். கிளாஸ் ஆரம்பிச்சுரும். வெயிட்.